குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த டாபிக் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை பேரிடர் மேலாண்மை. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் ஜியோகிராஃபியில் ஃபுல்லாகவே முடிக்க போகிறோம். இந்த இயற்கை பேரிடர் மேலாண்மை அப்படின்ற டாபிக் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஸோ இம்பார்ட்டன்ட். அப்பப்போ ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இதை செலக்டிவாக சில விஷயங்களை ஞாபகம் வச்சாலே போதும். ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் நான் சொல்கிற முக்கியமான விஷயங்களை கவனிச்சுக்கோங்க. அப்பப்போ கேட்குற கொஸ்டின், ஸோ அதை அப்பப்போ கேட்குற ஒரு கொஸ்டின் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு ஃபுல் மார்க் வாங்கிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ ஜியோகிராஃபியில் வெறுமனே 5 கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆனால் போதும். ஸோ அது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். நான் ஆல்ரெடி இம்பார்ட்டண்டான டாப்பிக்கில் சொல்லியிருப்பேன். அந்த டாபிக் சொல்லும் போது ரொம்பவே ஓகே, இந்த டாபிக் ரொம்ப முக்கியம், நல்லா கவனிச்சுக்கோங்க அப்படின்ற ரீதியில் நம்ம போயிருப்போம் இல்லையா? ஓகே, ஸோ அந்த வகையில் இது பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, இதுல கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. வரதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ முக்கியமான மட்டும் நம்ம பார்ப்போம். கிளாஸ் தெளிவாக பார்ப்போம். நீங்கள் படிக்கும்போது முக்கியமானதை படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இயற்கை பேரிடர் மேலாண்மை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா இயற்கை பேரிடர் அப்படின்றது என்ன, இயற்கை பேரிடர் அப்படின்றது என்ன? ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னால பேரிடர் அப்படின்றது வேற, இடர்கள் அப்படின்றது வேற. ஓகேங்களா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேரிடர் அப்படின்றத சொல்றேன். ஒரு பகுதியில், ஒரு ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நிகழக்கூடிய ஒரு அபாயகரமான நிகழ்வை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பேரிடர் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன? பேர் இடர். இது இடர், அது பேர் இடர். ஓகேங்களா? பெரிய இடர். ஸோ இடர், பெரிய இடர், அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேங்களா? இடர்கள் அடுத்தது பின்னாடி பெரிய இடர்கள் வரும். ஓகே, பேரிடர். ஆமா, ஓகேங்களா? ஸோ இப்போ இடர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இங்க அது பேரிடர், அபாயகரமான நிகழ்வு. இது பாத்தீங்கன்னா ஒரு பொருளோ, நபரோ, நிகழ்வோ, காரடியோ, மக்களோ, ஓகேங்களா? ஸோ இது ஏதாவது ஒண்ணு பொருளாதார வளங்களுக்கு அச்சுறுத்தலாக இழப்பை ஏற்படுத்தும் வகையில இருந்தா அது இடர். ஓகேங்களா? பொருளாதார வளங்களுக்கு அச்சுறுத்தலாகவும் இல்லைன்னா ஏதாவது இழப்பு ஏற்படுது அப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை என்ன சொல்றோம், நம்ம இடர்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இடர்கள் அப்படின்னு சொல்றோம். இது பாத்தீங்கன்னா மனுஷனால உருவாக்கப்பட்டதாக இருக்கலாம், இல்லைன்னா இயற்கையா உருவாக இருக்கலாம். எல்லாமே அப்படிதானே. சும்மா மனிதனால உருவாகுறது, இயற்கையால உருவாகுறது. மனிதனால உருவாகுற என்னது? இப்ப தொழிற்சாலைகள் இருக்குது, ரசாயன கழிவுகள், இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஆமா, அதனால பாத்தீங்கன்னா மக்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்படுறதாகட்டும், இல்லைன்னா பாத்தீங்கன்னா மக்களுடைய உடைமைகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுறதாகட்டும், இதெல்லாம் இது குண்டு வெடிப்புகள், ஓகேங்களா, டெரரிசம் விஷயங்கள், இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் மனுஷனால உருவாக்கப்படுறது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயற்கையினால நம்ம சொல்ல வேணா, உங்களுக்கு தெரியும் நில அதிர்வு, வெள்ளப்பெருக்கு, சூறாவளி. ஓகே, அப்போ இடர்கள். ஓகே, ஸோ இடர்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகழ்விற்கான காரண அடிப்படையில இடர்களை ஒரு வகையாகவும், அதே மாதிரி தோற்றத்தின் அடிப்படையில ஒரு வகையாகவும் அப்படின்னு சொல்லி ரெண்டா நம்ம பிரிச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நிகழ்வுக்கான காரணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனால் ஏற்படுறதா, இல்ல இயற்கையால் ஏற்படுறதா, இல்ல சமூக இயற்கை காரணிகளால் ஏற்படுறதா அப்படின்ற சமூக இயற்கை காரணிகள் என்ன பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது மனிதனுடைய தவறான செயல்பாடுகள் மூலம் ஏற்படுறது, காடுகளை அழிக்கிறதுனால வர பாதிப்புகள். ஓகேங்களா? அதே மாதிரி என்ன சொல்றது, இந்த சில டேம்ஸ் சரியான இடங்கள்ல இல்லாம டேம்ஸ் கட்டுறதுனால வரக்கூடிய பாதிப்புகள், இதெல்லாம் சமூக இயற்கை காரணிகள். ஓகேங்களா? வெறுமனே செயற்கைத்தனமா இல்லாம, இப்ப குண்டுவெடிப்பு அப்படின்றது மனிதன் ஏற்படுத்துற செயற்கைத்தனமானது. ஆனா இயற்கையை ஏதோ சம்திங் பண்ணி அதனால ஒரு பாதிப்பு வருது இல்லையா? அவன் நினைச்சிருக்க மாட்டான், அது தெரியும். ஆனா இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவான். லாஸ்ட் பார்த்தா ஒரு மிகப்பெரிய பாதிப்பா நிற்கும். பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ப இயற்கையினால் ஏற்படுறது, மனிதனால் ஏற்படுறது, சமூக இயற்கை காரணிகளால் ஏற்படுறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தோற்றத்தின் அடிப்படையிலான இடர்கள். ஓகேங்களா? தோற்றத்தின் அடிப்படையிலான இடர்கள். ஸோ அது பாத்தீங்கன்னா வளிமண்டலத்துல நிலவியல், நீர். ஓகேங்களா? நிலம், நீர், காற்று, அவ்வளவுதான். இந்த 3 விஷயத்துல ஏற்படுறது. ஓகே, ஸோ நம்ம பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது எரிமலை சார்ந்தது, சுற்றுச்சூழல் சார்ந்தது, உயிரியல் சார்ந்தது, தொழில்நுட்பம் சார்ந்தது, மனித தூண்டுதலால் ஏற்படுறது. ஓகே, ஐ திங்க் நான் இந்த பட்டம் நான் சொல்லிட்டு போறேன். இதுக்கு நம்ம இயற்கையினால் ஏற்படுறதா டீட்டெயிலா பார்க்கலாம். இது கொஸ்டின்ல இருக்கிறது, அதாவது அந்த பேர்ல இருக்கிறது. இப்ப பாருங்க, வளிமண்டலத்தால் ஏற்படும் இடர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லை. இப்போ வளிமண்டலம்னா காற்று, வளிமண்டலம். வெப்பமண்டல சூறாவளியும் கூடிய இடி, மின்னல், மழை, புயல். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுழல் காற்று, ஓகே, வெப்ப அலைகள், மூடுபனி, காட்டுத்தீ, இது எல்லாமே நமக்கு பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்தால் ஏற்படும் இடர்கள். கரெக்டா? ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிலவியல் சார்ந்த இடர்கள். நிலவியல் சார்ந்த இடர்கள்னா நில அதிர்வு,
வேற என்ன இருக்கலாம்? சுனாமி இருக்கலாம். நிலதிர்வுனால கடலுக்குள்ள சுனாமி வரும். சுனாமி இருக்கலாம். நிலச்சரிவு இருக்கலாம். ஓகேங்களா? சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிலவியல் சார்ந்தது. நீரியல் சார்ந்தது அப்படின்றப்ப தண்ணினால வெள்ளப்பெருக்கு, வறட்சி. ஓகே. சோ தண்ணி இல்லாம இருக்கிறதும் பிரச்சனை, தண்ணி ஓவரா இருக்கிறதும் பிரச்சனை இல்லையா? வெள்ளப்பெருக்கும் பிரச்சனை, வறட்சியும் பிரச்சனை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடற்கரை இல்ல கடல்ல அரிப்பு. சோ அதனால பக்கத்துல உள்ள வீடுகள் எல்லாம் பாதிக்கப்பட்டது. சூறாவளி அலைகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நீரியல் தொடர்பானது. கரெக்டா? எரிமலை உங்களுக்கே தெரியும். எரிமலை அப்படின்றது எரிமலை வெடிப்பு, லாவா. ஓகே. சோ அதனால வரக்கூடிய பாதிப்புகள். அப்புறம் வந்து சுற்றுச்சூழல் சார்ந்த இடர்கள். ஓகேங்களா? சோ அதாவது வந்து பொதுவாட்டு மண் சுற்றுச்சூழல் சார்ந்ததுன்னா இந்த நிலம், நீர், காற்று எல்லாமே மாசுபடுறதுனால வராது. ஓகேங்களா? அதான் சுற்றுச்சூழல் சார்ந்தது. வேற என்ன? நிலம் வந்து எப்படி மாசுபடும்? அது பாலைவனம் ஆவுறதல், இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்றது, எப்படினாலும். ஓகேங்களா? சோ வந்து மண்ணை வந்து வளம் இல்லாம மாத்துறது. ஓகே. ஸோ காடுகளை அழிக்கிறது இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ அப்போ சுற்றுச்சூழல் அப்படின்றது நிலம், நீர், காற்றை வந்து நம்ம மாசுபடுத்துறதுனால ஏற்படக்கூடிய அழிவுகள். ஓகேங்களா? ஸோ காற்று மாசுபடுறதுனால ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து சுவாசிக்கிறது கஷ்டம். நிறைய நோய்கள் வந்து ஏற்படும், உயிரிழப்புகள் ஏற்படும் இல்லையா? ஓகே. உயிரியல் சார்ந்தது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நோய்கள். ஓகேங்களா? உயிரியல் சார்ந்தது அப்படின்றது நோய்கள். என்ன சொல்றது? ஏதாவது பாலின நோய்களா இருக்கலாம், இல்லை சின்னம்மை, பெரியம்மை, தட்டம்மை போன்ற நோய்களா இருக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் சார்ந்த இடர்கள். இது என்னன்னு பாத்தீங்கன்னா தொழில்நுட்பம்ன்றது வேற ஒண்ணும் இல்ல. அதான் நான் ஆல்ரெடி சொன்ன தொழிற்சாலை கழிவுகள்னால ஏற்படக்கூடியது. இது மட்டும் இல்லாம தொழில்நுட்பத்துல வந்து தீ விபத்தும் இந்த இதுலதான் வரும். ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கட்டமைப்பு குறைபாடுகள். சரியா இப்போ ஒரு பாலம் கட்டுறாங்க, கரெக்டா முடிக்கல அப்படின்றப்ப அதனால ஃபியூச்சர்ல வந்து பிரச்சனைகள் வரலாம். சுரங்கங்கள் தோண்டும் போது கரெக்டா வேலை முடிக்கல. ஓகேங்களா? ஏதோ பெண்டிங் ஆர் வந்து சரியான முறையில அதை செயல்படுத்தல அப்படின்றப்ப. ஓகே. அதே மாதிரி அணுக்கரு உலைகள். ஓகே. அதெல்லாம் வந்து ரொம்ப பாதுகாப்போட வைக்கிறோம். இல்லைன்னா வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் இல்லையா? அடுத்தது மனித தூண்டுதலால் ஏற்படும் இடர்கள். மனித தூண்டுதலால் ஏற்படும் இடர்கள்ன்றது என்ன சொல்றது? டெரரிசம் மெயினா, தீவிரவாதம், அது சம்பந்தமான துப்பாக்கி சூடு, போக்குவரத்து விபத்துகள். ஓகே. இது எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மனித தூண்டுதலால் ஏற்படும் இடர்கள் அப்படின்றது. புரிஞ்சு இல்லையா? இதுல வந்து எல்லாமே லைன் பை, அதாவது ஒவ்வொரு லைன்லயே மீனிங் இருக்குது. அப்படிதானே? இது ஓகே. இப்ப நம்ம வந்து இயற்கையினால் ஏற்படுறது, மனித செயல்களால் உருவாக்கப்படுது, சமூக இயற்கை காரணங்களால் உருவாக்கப்படுது பார்க்கலாம். சோ ரெண்டுமே இப்ப இங்க பார்த்ததெல்லாம் இங்க பார்க்க போறோம். ஏன்னா இடர்கள் ஒண்ணுதான். ஒண்ணு வந்து தோற்றத்தின் அடிப்படையில, இன்னும் வந்து நிகழ்விற்கான காரணியோடைய அடிப்படையில. ஓகேங்களா? இப்ப பாருங்க, இயற்கையினால் ஏற்படக்கூடிய இடர்கள் என்ன? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது எல்லாமே பார்த்துட்டோம். அப்படிதானே? சோ என்னெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நில அதிர்வு, வெள்ளப்பெருக்கு, சூறாவளி, புயல்கள், மனித ஓகேங்களா? சோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி வந்து நீர், நிலம், காற்று அப்படின்னு சொல்லி தனியா பார்த்ததுதான். இது பாக்குறோம். ஒண்ணும் இல்லை, ஜஸ்ட் வந்து வகைகளா தான் பிரிச்சுக்க தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஓகேங்களா? சோ அப்ப இயற்கையினால் ஏற்படும் இடர்கள் வந்து இயற்கை காரணிகளால ஏற்படுறதுதான். ஓகேங்களா? மனிதனுக்கு இதுல வந்து பெருசா எந்த பங்குமே இருக்காது. ஓகேங்களா? அதாவது நில அதிர்வு, மனுஷன் ஒண்ணும் செய்யறதாலும் நில அதிர்வு கண்டிப்பா நடக்கும். சூறாவளி, புயல் எல்லாமே அப்படிதான். ஓகேங்களா? எரிமலை வெடிப்பு நம்ம போயிட்டு எதுவும் பண்ணணும் இல்ல, அது கண்டிப்பா வெடிக்கா செய்யும். ஓகே. இப்படி மனித உயிர்களுக்கோ உடைமைகளுக்கோ அச்சுறுத்தலை உருவாக்கக்கூடிய இந்த இயற்கை நிகழ்வுகளை தான் நம்ம என்ன சொல்றோம்? இயற்கை இடர்கள் அப்படி சொல்றோம். ஓகேங்களா? இயற்கை இடர்கள் அப்படின்றது இயற்கை நிகழ்வுகளையோ சுற்றுச்சூழல் மேல் ஏற்படும் எதிர்மறை தாக்குதல். கரெக்டா? புரியுது தானே? ஓகே. சோ அவ்வளவுதான். இது வந்து பேசிக்கா உங்களுக்கு எல்லாமே இந்த டாபிக் ஈஸியானதான். இந்த விளக்கங்கள்லாம் ஈஸியா இருக்கும். சில ஃபேக்சுவல் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஞாபகம் வைக்கிற மாதிரி இருக்கும். மனிதனால் உருவாக்கப்பட்டது. நம்ம ஆல்ரெடி சில விஷயங்கள் பேசணும். ஓகே. இப்போ நீங்களே ரீட் பண்ண புரியும் பாருங்க. சோ மனிதனால் உருவாக்கப்படுற என்னது? மனிதர்களுடைய விரும்பத்தக்காத நடவடிக்கை மூலமா ஏற்படுற இடர்கள் தான். ஓகேங்களா? சோ இங்க பாருங்க, தொழிற்சாலைகளுடைய ரசாயன கழிவு. ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எண்ணெய் கழிவு, இதெல்லாம் குண்டு வெடிப்புகள். ஓகே. அது அப்புறம் பாத்தீங்கன்னா அபாயகரமான கழிவுகள். இதனால காற்று, நீர், நிலம் மாசுபடுதல், தீவிரவாத செயல்கள். மனுஷன் பண்றது என்ன? அணைக்கட்டு உடைதல். ஓகேங்களா? மனிதனால நடக்கிறது என்ன? உள்நாட்டு கலவரங்கள். ஓகே. வேற தீவிரவாத செயல்கள் போட்டோமா? சோ இது எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா குண்டு வெடிப்புகள் இதெல்லாமே வந்து மனிதனால் ஏற்படுறது. ஸோ மனிதனால செயற்கைத்தனமா ஏற்படுத்தக்கூடியது எல்லாமே இயற்கையாக அல்லாமல் மனிதனால செயற்கையாக உருவாக்கப்படுவது எல்லாமே மனிதனால் உருவாக்கப்படும் இடர்கள். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சமூக இயற்கை இடர்கள். இது நம்ம பின்னாடி பார்க்கலாம். இது வந்து ஒண்ணும் இல்லை, காற்று மாசுபாடு அந்த அது மெயினான விஷயம். அதுல சப்பா வராது. இது பார்த்துட்டு பார்க்கலாம். சமூக இயற்கை இடர்கள். ஓகே. நான் ஆல்ரெடி சமூக இயற்கை இடர்கள் பற்றி லேட்டா சொன்னேன். ஓகேங்களா? என்னன்னு பாத்தீங்கன்னா
இயற்கை சக்திகளும் மனிதனுடைய தவறான செயல்பாடும் இணைவது மூலமாட்டு. ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா கீழே எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஆறுகளின் நீர்பிடிப்பு பகுதியில் உள்ள மரங்களை அழிப்பதால் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு அல்லது வறட்சி ஏற்படுறது ஒரு இது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மரங்களை அழிக்கக்கூடாதுன்னு மனுஷனுக்கு தெரியும். ஓகே, இயற்கையே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ இயற்கையை டிஸ்டர்ப் பண்ணக்கூட போது நமக்கு வரக்கூடிய பிரச்சனை அதான் சமூக இயற்கை. சமூகம் மனுஷனும் இயற்கையும் சேர்ந்து நம்ம அதை டிஸ்டர்ப் பண்றதுனால வரக்கூடியது. ஓகேங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? அது மாதிரி மெயினா வந்து இந்த காடுகள் அழிப்பு அப்படின்றது ஒரு மெயினானது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா செயற்கைத்தனமா மழை பெய்ய வைக்கிறது. ஓகேங்களா? செயற்கை மழை அதுவும் ஒரு இது. கிளவுட் பஸ்ட் பண்ணி விடுறது அதுவும் ஒரு இதுதான். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கிளைமேட் சேஞ்சை வந்து மனுஷன் மாத்திட்டு இருக்கான். பூமி வந்து ரொம்ப ஹீட் பண்ணி ஸோ வேற மாதிரியான ஒரு சேஞ்சை வந்து கொண்டு வந்துட்டு இருக்கான். ஸோ அதுவும் சொல்லலாம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து சமூக இயற்கை இடர்கள் அப்படின்றது. ஓகேங்களா? நிலச்சரிவு வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அப்படி நிலச்சரிவு வந்து பாத்தீங்கன்னா எப்படியும் ஏதாவது ஒரு இடத்துல நடக்கலாம் செய்யும். நிலச்சரிவு லேண்ட் ஸ்லைடிங் நிலநடுக்கம் கிடையாது. இப்போ வந்து மலை பிரதேசங்கள்ல நிலச்சரிவுகள் அதிகமா நடக்கும். பார்த்திருக்கீங்களா? ஓகே, இந்த நிலச்சரிவுகள் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை காரணிகள் நடக்குது. ஆனா மலை பிரதேசங்கள்ல நம்ம வந்து ரோடு போடுறது, அங்க போய் வீடு கட்டுறது, அங்க போய் சுரங்கம் தோன்றது, இல்ல கனிம வளங்கள் எடுக்கிறதுக்காக ஏதாவது பண்றது, இல்ல மலையில இருந்து கல் வெட்டிட்டு இந்த மாதிரி பண்ணும் போதும் என்ன வருது? நிலச்சரிவு வந்து நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு கிரியேட் ஆகி மிகப்பெரிய பாதிப்பு வந்து ஏற்படுத்துது. ஓகேவா? ஸோ அதுவுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல தான் வரும். புரியுது தானே என்ன சொல்றேன்னு? நிலச்சரிவு இயற்கையா நடக்கிறது ஓகே. ஆனா மனுஷனுடைய என்ன சொல்ல தவறான ஒரு விஷயத்தினால நடக்குது. மனுஷன் தவறான விஷயம்னா அந்த ஏரியாவே ரொம்ப மோசமா இருக்கும். அங்க போயிட்டு ஏதோ நம்ம வந்து புதுசா ட்ரை பண்றது. ஓகேவா? அதாவது அந்த ஏரியாவில் வீடு கட்டுறதாகட்டும், இல்லை வந்து எதையாவது மேம்படுத்துறதுக்காக பண்ண போற விஷயங்களாகட்டும். ஓகேவா? ஸோ பக்காவா பிளானோட பண்ணாலுமே அந்த மாதிரியான லேண்ட் ஸ்லைடிங் எல்லாமே நம்மளே கிரியேட் பண்ணி விடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதே மாதிரி சதுப்பு நில காடுகள் அழிக்கிறதுனால சுனாமி போன்ற அலைகள்லாம் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இல்லையா? நம்ம பொதுவாகவே இந்த சுனாமி இந்த டைம்ல இந்த நியூஸ் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம். சதுப்பு நில காடுகள் சுந்தர்பன்ஸ் ஆகட்டும், பிச்சாவரம் ஆகட்டும், அதனால சுனாமி அலைகள் வந்து அதிகமா உள்ள வராம நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ஸோ அந்த காடுகளே நம்ம வந்து பாத்தீங்கன்னா அழிக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள். ஓகே, ஸோ அகைன் இதுவும் வந்து காடு அழிப்பு தான் வரும். அப்படிதானே? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்மாக் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. என்னது ஸ்மாக்? ஸ்மாக்னா என்ன? கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வார்த்தையை? ஸ்மாக், ஃபாக் பிளஸ் ஸ்மோக். ஓகேங்களா? ஃபாக் பிளஸ் ஸ்மோக் இதான் வந்து ஸ்மாக் அப்படின்றது. ஓகேங்களா? ஃபாக் வந்து ஆட்டோமேட்டிக்காவே உருவாகுது. ஓகேங்களா? இது பிரச்சனை இல்லை. ஸ்மோக் வந்து யார் உருவாக்குறா? மனிதன் உருவாக்குறான். அப்படிதானே? இது வந்து பாத்தீங்கன்னா இயற்கை. இந்த இது வந்து பாத்தீங்கன்னா மனிதன் உருவாக்குறான். மனிதன் உருவாக்கி வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? மனிதன் எப்படி உருவாக்குறான்? தொழிற்சாலை கழிவுகளா இருக்கலாம், இல்லை வந்து பாத்தீங்கன்னா வாகன புகைகளா இருக்கலாம். ஓகே, ஸோ நீங்க வந்து இதை எங்க பார்க்கலாம்னா எக்ஸாக்டா இந்த தீபாவளி டைம்ல அல்லது கிறிஸ்மஸ் டைம்ல அவ்வளவு நான் நோட் பண்ணது இல்லை. தீபாவளி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பட்டாசு வெடிப்பாங்க மோஸ்ட்லி. ஓகே, ஸோ நம்ம அதிக பேர் கொண்டாடுறாங்க. ஸோ அதிக பேர் பட்டாசு வெடிப்பாங்க. சென்னை போன்ற நகரங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா அந்த டைம்ல வந்து நமக்கு கொஞ்சம் குளிர்காலம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். நவம்பர் மாதம் கொஞ்சம் குளிர் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அந்த சாயங்காலம் டைம்ல பட்டாசு வெடிக்கும் போது அப்படியே ஃபுல் இடமே மூடி இருக்கும். ஓகே, ஸோ லைட்ஸே தெரியாது. ரெட் லைட் மட்டும் ஏதோ தெரியற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த ஃபாக் ஆல்ரெடி பனிப்பொழிவு ஆரம்பிச்சிருக்கும். இந்த புகை மூட்டமும் அதில் சேர்ந்து ஸ்மாகா மாறி ஒரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப மோசமான ஒரு இதாகும். நிறைய என்ன சொல்றது ஆக்ஷன்ஸ் ஆகும் அப்படின்றத விட அது ஒண்ணு. அதே மாதிரி சுவாசிக்கும் போது நமக்கு வந்து நல்லது இல்லை. ஓகேங்களா? ஸோ இது ஒண்ணு. அப்ப இந்த ஸ்மாக் அப்படின்ற விஷயத்த நான் வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது பெருநகரங்கள்ல புகை. இதை தமிழ்ல என்ன சொல்றாங்கன்னா பனிப்புகை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பனிப்புகை வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ வேற என்ன சொல்லலாம் இந்த சமூக இயற்கை இடர்கள்ல? வேற உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் தெரிஞ்சாலும் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து மெயின் ஆட்டு. அப்போ சமூக இயற்கை இடர்கள் புரிஞ்சுச்சு இல்லையா இது என்னன்னு சொல்லிட்டு? ஓகே, இப்போ இடையில வந்து பாத்தீங்கன்னா இந்த காற்றை வந்து மிஸ் பண்ணிட்டு வந்தோம். இதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதுல கிளியராகவே பார்ப்போம். ஜஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம். காற்று மாசுபாடு. ஸோ காற்று மாசுபாடு அப்படின்றது ஃபர்ஸ்ட் காற்றுனா என்ன? காற்று வந்து பல வாயுக்களுடைய கலவையை தான் காற்று. அப்படின்னு அதுல வந்து ஒரு வாயு மட்டும் இருக்காது. ஓகே, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கிய வாயுவான் நைட்ரஜன் வந்து அதுல அதிகமா இருக்கும். கரெக்டா?
அதே மாதிரி ஆக்சின் வந்து செகண்ட் பிளேஸ் இருக்கும். நைட்ரஜன் வந்து கிட்டத்தட்ட 78%, 78.70% வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து 20% வரும் இல்லையா, 78-20. ஆமா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு அது மறக்கக்கூடாது, 0.03%. முக்கியமானது 0.03%. கரெக்டா? ஆக்சிஜன் இருக்குது நமக்கு. இப்போ நைட்ரஜனோட முக்கியமான பங்கு என்ன இருக்கும்? தாவரங்களுக்கு தேவையான உரத்தை தயாரிப்பதற்கு ஓகே ஸோ பயன்படுது. ஆக்சிஜன் வந்து நமக்கு சுவாசிக்கிறதுக்கு, கார்பன் டை ஆக்சைடு தாவரங்கள் உணவை தயாரிக்கிறதுக்கு வந்து பயன்படுது இல்லையா. வேற என்ன, வேற நிறைய வாயுக்கள் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து நமக்கு வந்து காற்று, ஆர்கான், நியான், ஹீலியம், கிரிப்டான், ஹைட்ரஜன், செரான், மீத்தேன், ஓசோன், இது எல்லாமே சேர்ந்து நிறைய வாயுக்கள் இருக்குது. இதான் நமக்கு வந்து காற்று. ஓகே, இது போக நமக்கு வந்து வளிமண்டலத்துல நீராவி இருக்குது, நீர்த்துளிகள் இருக்குது. ஓகேங்களா, இது எல்லாமே நமக்கு இருக்குது. இந்த காற்றுகள் வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இந்த இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு திடப்பொருட்கள் வந்து இதுல மிக்ஸ் ஆகுறதுனால அதனுடைய இயற்கை பண்புகள் வந்து மாறுது. இதுதான் வந்து காற்று மாசுபடுதல். ஓகேங்களா, உட்புற அல்லது வெளிப்புற காற்றானது, இந்த காற்றானது இதுல வந்து ஏதோ ஒரு தேவையில்லாத இன்னொரு வாயுக்களோ அல்லது தேவையில்லாத இன்னொரு திடப்பொருட்களோ சேர்றது மூலமா அந்த காற்று வந்து மாசுபாடு அடையுது. ஓகேங்களா, ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம், அதோட இயற்கை பண்புகள் எல்லாம் மாறுது. ஓகே, காற்றின் சதவீதங்கள் வந்து மாறுபடுது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காற்று மாசுபடுதல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா, இந்த காற்று மாசுபடுத்திகள் வந்து முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை மாசுபடுத்திகள் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தலாம். காற்று மாசுபடுத்திகளை முதன்மை மற்றும் இரண்டாம் வகை மாசுபடுத்திகள் அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணு வந்து முதன்மை மாசுபடுத்திகள்ல சல்பர் டை ஆக்சைடு, அதாவது அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட், முதன்மை மாசுபடுத்திகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூலத்துல இருந்து நேரடியா வெளியேற்றுறது கிடையாது. ஓகேங்களா, ஆனா மற்ற முதன்மை மாசுகள் வளிமண்டலத்துல வினை புரிவதால நமக்கு வந்து நடக்கிறது. ஓகேங்களா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா செகண்டுக்கு இதை பார்த்துருவாங்க. இரண்டாம் நிலை மாசுபடுத்திகள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது, எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தரைமட்ட ஓசோன், பனிப்புகை. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூலத்திலிருந்து நேரடியாக வெளியேற்றப்படுறது. ஓகேங்களா, ஸோ பனி ஃபார்ம் ஆகுறது, நம்ம வந்து புகையை ஏற்படுத்துறோம். ஸோ டைரக்டா. ஆனா சல்பர் டை ஆக்சைடா இருக்கட்டும், நைட்ரஜன் ஆக்சைடா இருக்கட்டும், கார்பன் டை ஆக்சைடா இருக்கட்டும், துகள் பொருட்களா இருக்கட்டும், ஓகேங்களா, அதாவது பார்ட்டிகிள்ஸ், பர்டிகுலர் மேட்டர், அதாவது துகள் பொருட்கள் சொல்லுவாங்க. ஸோ அதுவா இருக்கட்டும், இது எல்லாம் வந்துன்னா ஒரு மூலத்திலிருந்து நேரடியா வெளியேற்றப்படாம அது என்ன பாத்தீங்கன்னா மற்ற கேஸ் கூட நமக்கு வந்து சேரும் போது ஓகே அது வந்து வேற மாதிரியான ஒரு விளைவை தருது. அதான் வந்து முதன்மை மாசுபடுத்திகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் முதன்மை மாசுபடுத்திகள், இரண்டாம் நிலை மாசுபடுத்திகள். முதன்மை மாசுபடுத்திகளுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, துகள் பொருட்கள் அப்படின்னு பர்டிகுலர் மேட்டர் சொல்லுவாங்க. அதுலேயே 2 டைப் இருக்கு, பர்டிகுலர் மேட்டர்ஸ் 10, பர்டிகுலர் மேட்டர்ஸ் 25 அப்படிலாம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இரண்டாம் நிலை மாசுபடுத்திகள் பார்த்தீங்கன்னா தரைமட்ட ஓசோன், பனிப்புகை, இது எல்லாமே. ஓகே, அது மாதிரி நீர் மாசுபாடு பண்றதும் நம்ம வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல எல்லாமே நம்ம வந்து சிம்பிளா பாத்துக்க வேண்டியதுதான். ஆக்சுவலா இது வந்து பின்னாடி நமக்கு வந்து அடுத்த டாபிக் நமக்கு அதுதான். ஓகேங்களா, சுற்றுச்சூழல் மாசுபாடை பற்றி நம்ம படிப்போம், அதுல வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இடர்கள் அப்படின்றது நமக்கு வந்து புரிஞ்சா. ஸோ இடர்கள் அப்படின்றது நம்ம வந்து 2 தான் பார்த்தோம். நிகழ்விற்கான காரணியுடைய அடிப்படையில 3 ஆகும். ஓகேவா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தோற்றத்தின் அடிப்படையிலான இடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு 8 பாயிண்ட் பார்த்தோமா. ஓகே, ஸோ இப்போ இடர்கள் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுச்சு. இப்போ வந்து பேரிடர் அதுக்கு வரும். பேரிடர் அப்படின்றது ஒரு வரையறுக்கப்பட்ட பகுதியில ஒரு குறிப்பிட்ட காலத்துல நிகழும் அபாயகரமான நிகழ்வு தான் என்ன சொல்றோம், பேரிடர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, பேரிடர் அப்படின்றது ஒரு வரையறுக்கப்பட்ட பகுதியில ஒரு குறிப்பிட்ட காலத்துல நிகழக்கூடிய ஒரு அபாயகரமான நிகழ்வு தான் பேரிடர். இது வந்து பாத்தீங்கன்னா உயிர்களுக்கு பெரும் விளைவை ஏற்படுத்தும், உடைமைகளுக்கும் பெரும் அழிவை வந்து ஏற்படுத்தும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது உங்களுக்கு தெரிஞ்சது தெரியாது எதுவும் சொல்லல, வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. ஓகேங்களா, கேரளால இது ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுது, தமிழ்நாட்டுல ஒரு புயல் ஏற்படுது. என்ன ஆகுது, அப்போ குறிப்பிட்ட காலத்தில் அப்படின்னா எப்படி குறிப்பிட்ட காலத்துல எப்பவும் நடக்காதுன்னா கேரளால இந்த பருவமழை பெய்யும் போது அந்த டைம்ல அதிகமான கிளவுட் பஸ்ட் ஆயிடுச்சுன்னா அந்த வெள்ளப்பெருக்குகள் ஏற்படும், பயங்கரமான லேண்ட்ஸ்லைட்ஸ் எல்லாமே ஏற்பட்டு பயங்கரமான அழிவு இருக்கும் இல்லையா. இப்போ அது ஒரு காலகட்டம் கரெக்ட், அந்த ஆகஸ்ட் டைம்ல வந்து நமக்கு நடக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழ்நாட்டுல நவம்பர் டிசம்பர்ல மேக்சிமம் கண்டிப்பா ஒரு புயல் வரும். ஓகேங்களா, வங்காள விரிகுடா கடல்ல நிறைய புயல்கள் உருவாக்கும், ஏகப்பட்ட புயல்கள் உருவாக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை வந்து நமக்கு தமிழ்நாடுடைய சில பகுதிகள், அதாவது சென்னை அந்த மாதிரியான பகுதிகள் நமக்கு கிடைக்கும், கிழக்கு சில பகுதிகள் கிடைக்கும். ஓகேங்களா, கடலோர மாவட்டங்கள்ல ஓரளவுக்கு நமக்கு வந்து
பலத்த காற்று, மழை எல்லாமே இருக்கும். ஸோ அந்த டைம்ல நமக்கு வந்து சூறாவளியும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த இதனால நமக்கு வந்து உருவாகுறது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இது எந்த டைம் நடக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த நவம்பர், டிசம்பர் காலகட்டத்தில. அந்த குறிப்பிட்ட டைம்ல. ஓகேங்களா? அப்போ குறிப்பிட்ட காலகட்டத்தில வரையறுக்கப்பட்ட பகுதியில. ஓகேங்களா? இது வந்து இப்போ இந்த பருவ காற்றுனால எல்லா இடத்துலயும் மழை பாதிப்பா அப்படின்னா கிடையாது. நமக்கு வந்து கேரளா பகுதியில வந்து பாதிப்பு. ஓகேங்களா? மும்பை பகுதியில வந்து பாதிப்பு அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ அப்போ அங்க வந்து பெரிய அழிவு வந்து ஏற்படுத்தும். ஓகேங்களா? இதே மழை வந்து பார்த்தீங்கன்னா, நார்த் ஈஸ்ட்ல பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. ஓகே. ஸோ அப்போ உயிர் மற்றும் உடைமைகளுக்கு பெரும் அழிவை விளைவிப்பதுடன் மற்றவர்களின் உதவியை நாட வேண்டிய தேவை இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுச்சா? இத வந்து பேரிடர் அப்படின்னு சொல்றோம். ஒரு டேட்டா சொல்றாங்க பாருங்க. ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 232 மில்லியன் மக்கள் பேரிடர்களால் பாதிக்கப்படுறாங்களாம். ஸோ இந்த பேரழிவு உண்டாயிடுச்சு, நடந்துச்சு அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய இழப்பை வந்து ஏற்படுத்தும். அதை விட அதிகமான செலவு வரும். அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கே பல நாட்கள் அப்படித்தானே. நான் கண்ணால பார்த்த ஒரு விஷயம் அப்படின்னா சுனாமி. ஓகேங்களா? ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்த டைம், சின்ன கிளாஸ் தான். ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, சுனாமி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்குது. நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாதிக்கப்பட்டாங்க. பாதிக்கப்பட்டவங்களால கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ட்ரெஸ், உடைமைகள் எல்லாம் போயிடுச்சு. அவ்வளோ சப்போர்ட் பண்ணி கொஞ்ச நாள் கலர் ட்ரெஸ்ல வரவும், கொஞ்ச நாள் அவங்களுக்கு கையில பேக்கு, புக் எதுவும் இல்லாம இருக்கவும், ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ரெடி பண்ணி குடுக்கறதுக்கே கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்ற மாரி. ஓகே. ஸோ அதான் அது வந்து திரும்பி மீண்டு வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆகும். ஸோ அவங்களுக்கு இந்த பிரச்சனைன்னா, வீடெல்லாம் போயிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து திரும்ப கட்டிட்டு எவ்வளோ நாள் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாரி ஓகே. ஸோ அந்த டேட்டாவ பாருங்க. ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாட்டு 232 மில்லியன் மக்கள் பேரிடரால பாதிக்கப்படுறாங்க. 232 மில்லியன் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பேரிடரால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த இடர்கள் அப்படின்னா வந்து ஹசார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பேரிடர் அப்படின்னா டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க குடுத்திருக்க இடர் அப்படின்றது இயற்கையினாலும், மனிதனாலும் ஏற்படக்கூடிய ஒரு அபாயகரமான நிகழ்வு. ஓகேங்களா? ஸோ பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ வந்து காற்று நீங்க மாசுபடுத்துறீங்க அப்படின்றப்ப, அந்த டைம்ல உங்களுக்கு வந்து ஏதாவது நோய்கள்லாம் வரலாம். பாதிப்பு ஏற்படுத்தும். இது வந்து பார்த்தீங்கன்னா, பேரிடர் அப்படின்றது ஒரு பகுதியில அந்த மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்கன்னா, இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புறதுக்கே ரொம்ப டைம் ஆகும் அப்படின்றது தான். ஓகேங்களா? சுனாமி ஆகட்டும், சூறாவளி ஆகட்டும், ஓகே, வெள்ளப்பெருக்கு ஆகட்டும், இது எல்லாமே. ஆனா இடர்கள் அப்படி கிடையாது. அது வந்து காலப்போக்குல ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுட்டு போகும். ஓகேங்களா? இது வந்து மீண்டே வர முடியாது அப்படின்ற அளவுக்கான ஒரு பெரிய இதா இல்லாம, இத விட வீரியம் கம்மியா இருக்கும். அவ்வளவுதான். வித்தியாசம் புரியுதுல்ல? இடர்கள், பேரிடர்கள். ஓகேங்களா? ஹசார்ட், டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம இங்கிலீஷ்ல. ஓகே. ஸோ பேரழிவுகள் அப்படின்றது மனித வாழ்வுல பெரிய அளவுல சொத்துக்கள் மற்றும் மனித உயிர்கள் பரவலாக பாதிக்கப்பட்ட பேரழிவுகள். ஓகேங்களா? ஸோ இது ஓகே. இதுல வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். ஈஸியா இருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம சுத்தி சுத்தி ஒரே விஷயம் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? சூறாவளி அப்படின்றது ஒரு இடர். நிலத்தை அடைந்து கட்டடங்கள் சேதப்பட்டு உயிர் சேதம் ஏற்படுத்துறது இது வந்து பேரிடர். ஓகேங்களா? இடர் வந்து எப்படி பேரிடரா மாற பாருங்க. சூறாவளி இல்ல ஹரிக்கேன் அப்படின்றது ஒரு இடர் தான். அது எந்த இடத்துல அஃபெக்ட் அஃபெக்ட் பண்ணுதோ அதை பொறுத்து அது வந்து பேரிடரா மாறுது. புரியுதா? ஸோ கடல்ல உருவாகுது, இப்ப பிரச்சனை இல்லை. கடல்ல உருவாகும் போது என்ன இருக்கும், அது கரையை கடக்க முன்னாடி கடல்ல இருக்கும்போது பயங்கரமான மழை பெய்யும், நல்லா காத்து அடிக்கும். ஓகேங்களா? அதனால சின்ன சின்ன இடர்கள் வரும். ஓகேங்களா? ஒன்ஸ் நமக்கு க்ளோஸ் டு த லேண்ட் வரும்போது என்ன ஆகும், நிலத்தை அடையும் போது கட்டடங்களை பாதிக்கும், மக்களுடைய இதை பாதிக்கும். ஓகேங்களா? நிறைய மரங்கள் வந்து முறியும். ஸோ நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிதானே. ஸோ இதுல வந்து உயிர் சேதம் கூட ஏற்படும் நமக்கு. இதை வந்து பேரிடர் அப்படின்னு சொல்றோம். வித்தியாசம் புரியுதா? இந்தியாவில் நில அதிர்வு மண்டலங்கள் எத்தனை இருக்கு? எனிபடி ஏதாவது தெரியுமா? ஐடியா இருக்கா? இந்தியாவில் நில அதிர்வு மண்டலங்கள் 5 மண்டலங்கள் இருக்குது. ஓகேங்களா? இந்தியாவில் நில அதிர்வு மண்டலங்கள் 5 மண்டலங்கள் இருக்கு. பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பேரிடர் வகைகள். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பேரிடர் வகைகள், இயற்கை பேரிடர்கள், மனிதனால் உண்டாகும் பேரிடர்கள் அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இயற்கை பேரிடர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஆல்ரெடி இடர்கள்ல பார்த்தோம். அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெர்ஷன் தான். அப்படிதான் இடர்கள் இயற்கை பேரிடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நிலநடுக்கமாக இருக்கட்டும், எரிமலையாகட்டும், சுனாமியாகட்டும், சூறாவளியாகட்டும், ஓகே, வெள்ளமா இருக்கட்டும், நிலச்சரிவாகட்டும், பனிச்சரிவாகட்டும், இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது, இடி மின்னல் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை பேரிடர்கள். மனிதனால் உண்டாகுதுன்னா நெருப்பு, கட்டிடங்கள் இடிந்து போதல், தொழிற்சாலை விபத்துகள், போக்குவரத்து விபத்துகள், தீவிரவாதம், கூட்ட நெரிசல், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனிதனால் உண்டாக்கக்கூடிய பேரிடர்கள். கரெக்டா? இப்போ நம்ம இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகே. ஸோ இதான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கக்கூடிய இடங்கள். இயற்கை பேரிடர்கள்ல நிலநடுக்கம். நிலநடுக்கம் நமக்கு வந்து எப்படி உருவாகுது? புவியினுடைய தட்டு வந்து நகர்வால் புவியினுடைய ஒரு பகுதியில் திடீரென ஏற்படுத்தக்கூடிய ஒரு அதிர்வு தான் நிலநடுக்கம் அப்படின்னு சொல்றோம். அப்படிதானே? இதுல வந்து பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து பூமி வச்சுக்கோங்களேன். ஒரு குறுக்கு வெட்ட தோட்டத்துல
ஓகே. ஸோ இதான் வந்து பூமி அப்படின்னு இருக்குது. இது வந்து பூமியோட உள்ளுக்குள்ள பகுதி. ஓகேங்களா? ஸோ இது ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து தான் அந்த வைப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதை வந்து என்ன சொல்லுவோம்னா நிலநடுக்க மையம். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லுவோம். நிலநடுக்க மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிலநடுக்கம் எந்த புள்ளியில ஆரம்பிக்குதோ இதான் நிலநடுக்க மையம். அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாயிண்ட் எஃப். ஓகே. இந்த நிலநடுக்க மையம் வந்து பாத்தீங்கன்னா எந்த பகுதியில, அதாவது இதுக்கு நேரா ஒரு கோடு போட்டா பூமியில எந்த பகுதி வரும்? அதான் வந்துன்னா வெளி மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. எபி சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க? எபி சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எபி சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை சுத்தில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் வந்து ஃபார்ம் ஆகும். இதான் வந்து பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் அப்படின்றது. ஓகே. ஸோ அந்த மைய புள்ளிக்க அருகில, ஓகேங்களா, வெளி மையம் மைய புள்ளிக்கு அருகில வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பு ரொம்பவே அதிகமா இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா நிலநடுக்கம். இப்போ வந்து பிளேட்டோடைய மூவ்ஸ்னால இந்த மாதிரியான நிலநடுக்கம் வந்து ஏற்படுது. அப்போ நிலநடுக்கம் ஏற்பட காரணம் என்ன? புவித்தட்டுடைய நகர்வு. ஓகேவா? புவித்தட்டு நகரும் போது பூமியுடைய ஏதோ ஒரு பதத்துக்குள்ள ஒரு சின்ன அதிர்வு ஏற்படும். அந்த அதிர்வு ஸ்டார்ட் ஆகிற அந்த புள்ளி, பூமிக்குள்ள ஸ்டார்ட் ஆகிற புள்ளி என்ன சொல்றோம்? ஃபோக்கஸ், நிலநடுக்க மையம் அப்படின்னு சொல்றோம். அங்கதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்றது. அங்க இருந்து நேரா அது வந்து பூமிக்கு உள்ள நடக்குது. அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்து வந்து பூமிக்கு வெளியே இந்த இடத்துல தான்ப்பா, இந்த இடத்துல அப்படி ஸ்ட்ரெயிட்டா நீ கீழே போயின்னா அங்க ஒரு பாயிண்ட்ல தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு மேல ஒரு பாயிண்டை காட்டினீங்கன்னா அது வந்து வெளிமையம். அது வந்து பாத்தீங்கன்னா எபி சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதை சுத்திலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிர்வு வந்து பயங்கரமா இருக்கும். அந்த இடத்துல அந்த எக்ஸாக்ட் அந்த பாயிண்ட் பக்கத்துல இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமா இருந்திருக்கும் அதிர்வு. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் அப்படின்றது. ஓகே. இப்ப நிலநடுக்கத்தை வந்து எப்படி மெஷர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சீஸ்மோகிராஃப் அப்படின்ற ஒரு கருவி இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா அதுலதான் எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. எந்த அளவையில் அளக்கப்படுது அப்படின்னு நிலநடுக்கம் பதிவு செய்வது சீஸ்மோகிராஃப். அந்த கருவி எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு தனி ஊசல் குண்டை இப்படி தொங்க விட்டா எப்படி இருக்கும்? ஓகேங்களா? அதுல ஒரு பெண்ணை இல்ல ஒரு பென்சிலை கட்டி தொங்க விட்டீங்கன்னு இருக்கும் கரெக்டா சென்டர்ல. கீழே ஒரு பேப்பர் வச்சிருக்காங்க அப்படின்னா ஷேக்காவை அது வந்து டிராயிங் வரைச்சிட்டே இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு குறிப்பிட்ட இதில் டிராயிங் வந்து வரைச்சிட்டே இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் எந்த அளவுக்கு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அந்த விஷயங்கள். ஓகே, இந்த படம் இருக்கட்டும், தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்போ நிலநடுக்கத்தை அளவிடக்கூடிய கருவி என்னது? சீஸ்மோகிராஃப். எந்த அளவுல அளக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிக்டர் அளவில் வந்து அளக்குறாங்க. ஓகேங்களா? சீஸ்மோகிராஃப் வந்து அளவிட கருவி, ரிக்டர் அளவில் வந்து நிலநடுக்கத்தை வந்து அளக்குறாங்க. ஓகேங்களா? இதை நான் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துல 100கணக்கான நிலநடுக்கங்கள் நமக்கு வந்து நடக்குது. ஓகேங்களா? ஒரு வருஷத்துல 100கணக்கான நிலநடுக்கங்கள் நமக்கு வந்து நடக்குது. ஒரு சிறிய கால அளவுல திடீர்னு பூமிக்கடியில ஏற்படக்கூடிய ஒரு சில அதிர்வு தான் இது. நிலநடுக்கம் வந்து எவ்வளவு நேரம் இருக்குங்க? ஒரு சில வினாடியில இருந்து ஒரு சில நிமிடங்கள்லாம் நீடிக்கும். ஓகேங்களா? அதுக்கு மேல நமக்கு வந்து நீடிக்காது. அந்த ஒரு இதுல எல்லாமே முடிச்சுட்டு போயிடும். ஓகே. சில மோசமான பாதிப்புகள் நமக்கு என்னது? நிலநடுக்கத்தால வந்து கட்டடங்கள் எல்லாம் போயிடும். சாலைகள், பாலங்கள், ஓகே, அணைக்கட்டுகள் கூட இடிந்து சேதமாகும். அணைக்கட்டுகள் அதுக்கான இடத்துல கட்டுவாங்க. அதே மீறி போச்சுன்னா நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. வேற என்னது? இதனால நிலநடுக்கத்தினால வெள்ளம், சுனாமி, நிலச்சரிவு கூட நமக்கு வந்து ஏற்படும். நிலச்சரிவு வரும், சுனாமி எப்படி வரும்? கடலுக்குள்ள வந்தா நமக்கு வந்து சுனாமி வரும். ஓகே. தீ, மின்சாரம் துண்டிக்கப்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீர் குழாய்கள் எல்லாம் உடையும். பெரிய பிரச்சனைகள் தானே. ஸோ ஆற்றின் பாதையை கூட இது வந்து மாற்றி அமைக்கும்னு சொல்றாங்க. ஆற்றினுடைய பாதைகள், ஆறு அப்படின்றது நம்ம ஊர்ல கால்வாய் திங்க் பண்ணாதீங்க. பெரிய ஆறுகள், காவிரி மாதிரி, வைகை மாதிரி பெரிய ஆறுகளை திங்க் பண்ணுங்க. ஸோ அதோடைய பாதைகளை கூட மாற்றி அமைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 2001 ஜனவரி 26 குஜராத்ல ஒரு பயங்கரமான நிலநடுக்கம். எக்ஸாக்டா 51வது குடியரசு தின விழாவின் போது நமக்கு வந்து அந்த நிலநடுக்கம் வந்திருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான அழிவு. ஓகே. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஏப்ரல் 2015 நேபாளத்துல ஒரு நிலநடுக்கம். ஓகே. கோர்க்கா அப்படின்ற இடத்துல கோர்க்கா நிலநடுக்கம் வந்துச்சு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அழிவை ரீசெண்டா ஏற்படுத்தினால ஒண்ணு. ஓகேவா? ஸோ அந்த குஜராத் நிலநடுக்கம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாவிலேயே ஒரு பயங்கரமான அழிவுக்குள்ளான ஒரு விஷயம் 2001 நிலநடுக்கம். ஓகேங்களா? ஸோ கதையா கூட நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதான் வந்து நிலநடுக்கம் அப்படின்றது. இந்த நிலநடுக்க அதிர்வு மண்டலங்கள், ஓகேங்களா, மொத்தம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 மண்டலம் இருக்குது. ஒண்ணு சும்மா அது ரொம்ப எதுவும் இருக்காது. இந்த 4 வந்து அதாவது சேஃபான ஏரியா. இந்த மீதி 4 வந்து ரொம்பவே பாதிப்பானது. ஓகேங்களா?
மண்டலம் 5 பாருங்க, அதோடைய அபாயத்தன்மை வந்து மிக அதிகம். மண்டலம் 5 அதோட அபாயத்தன்மை வந்து மிக அதிகம். எந்த பகுதிகள் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பகுதிகள், முக்கியமா காஷ்மீர், இமாச்சல் பிரதேசம், உத்தரப்பிரதேசம், குஜராத்தோடைய ரான் ஆஃப் கட்ச், ஓகே. ஸோ அதே மாதிரி அந்தமான் நிக்கோபார் தீவுகள், இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான சேதத்தை உருவாக்குறது, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்டலம் 4 வந்து அதிகமாக இருக்கும், ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மண்டலம் 3 வந்து மிதமாக இருக்கும், மண்டலம் 2 வந்து குறைவாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்க, மண்டலம் 4 வந்து எங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத ஒரு ரேண்டம் சும்மா பெருசாக பார்க்க வேணாம், லைட்டாக பார்த்துச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ ஜம்மு காஷ்மீருடைய பிற பகுதிகள், ஓகே. இமாச்சல் பிரதேசம், புதுடெல்லி, வட உத்தரப்பிரதேசம், பீகார், சிக்கிம், மேற்கு வங்கம், மகாராஷ்டிராவோட சில பகுதிகள், ராஜஸ்தான் எல்லாமே, ஓகேங்களா. சொந்த பகுதியில் அதிகமாக நிலநடுக்கம் நமக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. நில அதிர்வு மண்டலங்கள் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா 3 என்ன சொல்ற மண்டலம், நில அதிர்வு மண்டலம் 3 அப்படின்றது இது வந்து மிதமானது, ரொம்ப பாதிப்பு இருக்காது. கேரளா, கோவா இந்த பக்கம் எல்லாமே, ஓகேங்களா. லட்சத்தீவு, உத்தரப்பிரதேசம், குஜராத், அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இதுன்னு சொல்லி நான் வைக்க முடியாது, ஓகேங்களா. இப்போ குஜராத்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா இதுவுமே இருக்கும். குஜராத்ல வந்து அதிகமா நடக்கிறதும் இருக்கும், மிதமா நடக்கிறதும் இருக்கும், ஓகேங்களா. நடக்கவே நடக்காது அப்படின்ற இடமும் இருக்கும், ஓகே. மண்டலம் 2 வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறது, ஓகேவா. 5 வந்து ரொம்ப டேஞ்சரா என்னன்னா அந்த வடகிழக்கு ஏரியா தான், ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேப் மட்டும் போய் குட்டியா போட்டேன்னா இமயமலை, ஓகேங்களா. ஸோ இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அஃபெக்டட், மண்டலம் 5, ஓகே. அதே மாதிரி குஜராத்தோடைய ரேன் ஆஃப் கட்ச் 5, ஓகே. அதே மாதிரி இங்க ஒரு சில பகுதிகள் ஜம்மு காஷ்மீர்ல 5, ஓகே. இது ஒரு பெரிய பகுதி, இதை முக்கியமா நான் வச்சுக்கோங்க. இந்த 5ல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, மீதெல்லாம் அதிகமா இருக்கும். இதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சில இடங்கள் இருக்கும், இங்கேயும் ஒரு இதுல வரும், ஓகேங்களா. சிக்கிம் பக்கத்துல, நேபாள் இதுல, நேபாள் கீழே, ஓகேங்களா. இதுல வந்து இதுல ஒரு 5 வரும், ஓகே. இதை மட்டுமா நீங்க வந்து ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஜோன் 1 நமக்கு இருந்துச்சு. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மண்டலம் 1, 2, 3, 4, 5 பார்த்தோம். ஜோன் 1 மண்டலம் 1 இல்லையா கேட்டீங்கன்னா இருந்துச்சு. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ரிஸ்க் கம்மியானது அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணனால அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து ஜோன் 2 கூட 2002ல வந்து மெர்ஜ் பண்ணிருப்பாங்க, ஓகேங்களா. பிஏஎஸ், பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட், ஓகே. ஸோ ஜோன் 1 அதாவது மண்டலம் 1 ஜோன் 2 கூட வந்து பாத்தீங்கன்னா, ஓகே, ஜோன் 1 ஜோன் 2 கூட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மெர்ஜ் பண்ணிருப்பாங்க, ஓகே. ஸோ 2002ல, ஆமா, அதை வந்து ஜஸ்ட் வந்து மெர்ஜ் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் நான் வச்சுக்கோங்க, நாட் ஸோ இம்பார்ட்டன்ட், ரொம்ப கேட்டது இல்லை, உங்களுக்கு ஞாபகம் மட்டும் இருக்கட்டும், ஓகேங்களா. ஓகே. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா நில அதிர்வு மண்டலங்கள், ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து 4 மண்டலங்கள் நமக்கு இருக்குது, நான் வச்சுக்கோங்க. அடுத்தது நிலநடுக்கம் முடிஞ்சு, நிலநடுக்கத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுனாமி பார்க்க போறோம். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸாக்டா சுனாமி அப்படின்றது ஜப்பானிய வார்த்தை, ஓகேங்களா. ஜப்பான் மொழியில தான் நமக்கு வந்து சுனாமி அப்படின்றது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து ஆழி பேரலை, என்ன சொல்லுவாங்க, ஆழி பேரலை. ஆழி பேரலை அதாவது கடலுக்குள்ள சுனாமி ஏற்படும் போது அந்த நிலச்சரிவு, எரிமலை வெடிப்பு, குறுங்கோள்கள், இது என்னன்னாலும் நடந்தா அது அது வந்து கடலுக்குள்ள அஃபெக்ட் பண்ணும்போது அங்க வந்து நமக்கு என்ன ஏற்படுது, சுனாமி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏற்படுது. என்ன ஏற்படுது, சுனாமி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏற்படுது. ஸோ கடலுக்கடியில் ஏற்படக்கூடிய நிலச்சரிவு, எரிமலை வெடிப்பு, குறுங்கோள்கள், இதனால ஏற்படுறதா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சுனாமி அப்படின்றது. ஸோ இந்தியாவில் சுனாமி எச்சரிக்கை மையம் நமக்கு வந்து இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், இந்தியாவில் சுனாமி எச்சரிக்கை மையம் நிறுவப்பட்டிருக்கு. எங்கன்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல இருக்குது. இது வந்து கொஸ்டின் ஏரியா, இது வந்து கொஸ்டின் ஏரியா, ஓகேங்களா. ஓகே. ஸோ வந்து சுனாமி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆழிப்பேரலையுடைய ஆங்கில சொல் ஜப்பானிய மொழியிலிருந்து வந்தது ஆக்சுவலா, ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலா என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுனாமியோட இங்கிலீஷ் இது வந்து பாத்தீங்கன்னா சுனாமி, ஓகேங்களா. இதுதான். ஸோ இது வந்து ஜூ டி வந்து சைலண்ட், இது கூட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா துறைமுகம் அப்படின்றது. என்னது, துறைமுகம் அப்படின்றது. நாமி அப்படின்றது நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா வேவ்ஸ், அலைகள், ஓகே. துறைமுக அலைகள் அதான் எக்ஸாக்ட் பேர், ஓகேங்களா. துறைமுக அலைகள் அப்படின்றது, ஓகே. இது கேட்டிருக்காங்க, கேட்பாங்க, பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. அப்போ கடலுக்கடியில் ஏற்படக்கூடிய நிலச்சரிவு, எரிமலை வெடிப்பு, குறுங்கோள்கள் போன்றதால் ஏற்படும் பெருங்கடல்களின் அலைகள் தான் சுனாமி, ஓகே. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுனாமி மையம் வந்து எச்சரிக்கை மையம் வந்து ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ எப்போன்னா இந்திய பெருங்கடல் சுனாமி 2004ல் வந்து ஒரு பயங்கரமான தாக்கத்தை வந்து ஏற்படுத்துச்சு, ஓகேங்களா. ஸோ ரொம்ப முக்கியமானது. டிசம்பர் 26 அதாவது கிறிஸ்துமஸ்க்கு மறுநாள் ஒரு பயங்கரமான அலை. மக்கள்லாம் எதிர்பார்க்கவில்லை, இப்படி ஒண்ணு உண்டா அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்துல இருக்கப்ப
கடல் உள்வாங்குது, உள்வாங்க கடல் திரும்ப வந்து பீறி அடிக்குது. ஓகேங்களா? ஸோ எங்க இது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இந்தோனேஷியா தீவான சுமத்ரா தீவுக்கு அருகில் தான் இது வந்து அதோடைய ஸ்டார்ட்டிங் பாயிண்ட், ஆரிஜின். ஓகே, ஃபோக்கஸ் வந்து அங்கதான். ஓகே, ஸோ அங்கருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்துடைய பல பகுதியில அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்திய ஓகே, ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியா பகுதிகள்லாம் ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு. இதுல இன்னொரு விஷயம் பாருங்க. இது வந்து எந்த ஹைட்டுக்கு போகும்னா 30 மீட்டர் ஹைட் வரை நமக்கு வந்து போகும். ஓகேங்களா? அவ்வளோ பெரிய அலைகள். இமேஜின் பண்ணி பாருங்க 30 மீட்டர் ஹைட்ன்றது ரொம்ப பெருசு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 மீட்டர்லேருந்து அதிகபட்சம் ஒரு 1.8 மீட்டர் வரை இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ வந்து ஜென்ரலா 1 1/2 அடியிலிருந்து அதாவது 150 150 சென்டிமீட்டர். அப்போ 1 1/2 மீட்டர்ல இருந்து அதிகபட்சம் ஒரு 1.80 6 அடி அப்படிங்கிறப்போ 1.80 அந்த அளவுக்கு இருப்பீங்க. திங்க் பண்ணி பாருங்க 10 to 30 மீட்டர் போகும். குறைந்தபட்சமே 10 மீட்டர் வருமா. 30 மீட்டர் வரை போகுமா. திருவள்ளுவர் சிலையே வந்து 2, 3 டைம் என்ன பண்ணியாச்சு முக்கியிருச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு அலை வரும்போது எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்பீடும் அதிகம். மணிக்கு 700ல இருந்து 800 கிலோமீட்டர் வேகத்துக்கு வந்து போகும். ஓகேங்களா? இதோட ஸ்பீடும் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். மணிக்கு 700ல இருந்து 800 கிலோமீட்டர் வேகத்துக்கு போகக்கூடியது. இமேஜினே பண்ண முடியாது இல்லையா? ஒரு ஃபிளைட் போகக்கூடிய ஸ்பீடு ஆக்சுவலா. ஓகே. ஸோ நிலநடுக்கங்கள், எரிமலை வெடிப்புகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுது. அதெல்லாம் முக்கியம் இல்ல. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாருங்க ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி என்னன்னா, இது ஸ்கூல் புக்ல உள்ளது. ஓகேங்களா? டாலி ஸ்மித் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரு? டாலி ஸ்மித். இந்த டாலி ஸ்மித் அப்படின்ற ஒரு 10 வயது சிறுமி தாய்லாந்து மெய்ஹாவ் அப்படின்ற ஒரு கடற்கரையில வந்து அந்த 2004ல ஏற்பட்ட சுனாமில இருந்து அதிகமான ஒரு ஒரு 100க்கும் மேற்பட்ட ஃபாரினர்ஸை வந்து காப்பாத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆயிருப்பாங்க. ஓகேங்களா? டாலி ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கனால அந்த ஒரு ஃபேக்ட் திடீர்னு ஏதாவது பிடிச்சி கேட்ட வைப்பாங்க. அந்த பொண்ணோட பேர் வந்து டாலி ஸ்மித். ஓகே, இப்போ நமக்கு இதுக்கு வருவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல்ல ஏற்பட்ட பெரிய சுனாமி டிசம்பர் 26 வந்து தாக்கிச்சு. இந்தோனேசியா தீவான சுமத்ரா பக்கத்துல வந்துச்சு. நிலநடுக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்டர் அளவுகோல்ல இது வந்து எவ்வளவு பதிவாச்சுன்னா 9.1 to 9.3 வரை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிக்டர் அளவுகோல்ல வந்து பதிவாயிருச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு ரிக்டர் அளவுகோல்ல வந்து பதிவாயிருச்சு. இதுவரை உலகம் பார்த்துராத ஒரு சுனாமியா இருந்துச்சு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 12 நாடுகள் இதுல வந்து மாட்டுச்சு. ஓகேங்களா? 12 நாடுகள் இதுல வந்து பாதிப்புக்குள்ளாச்சு. ஸோ கிட்டத்தட்ட 12 நாடுகள் வந்து இதுல என்னாச்சு பாதிப்புக்கு உள்ளாகிச்சு. ஓகே, ஸோ அதுக்கு என்னென்னலாம் மேஜரா பார்த்தீங்கன்னா இந்தோனேசியா, இந்தியா, இலங்கை, தாய்லாந்து, சொமாலியா, மாலத்தீவு இதெல்லாமே வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டுச்சு. பல நாடுகள் கிட்டத்தட்ட 2,25,000 பேர் இறந்து போனதா நமக்கு வந்து தகவல் சொல்றாங்க. இந்தியாவில் 10,000க்கு மேற்பட்ட மக்கள் வந்து கொல்லப்பட்டாங்க. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் மட்டும் 1700க்கு நியர்லி 2,000 பேர் நமக்கு வந்து இறந்து போனாங்க. ஓகேங்களா? ஸோ கடற்கரை மாவட்டங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டது. இதில் பொருள் சேதம், உயிர் சேதம் ஒரு பக்கம், பொருள் சேதம், வீடுகள், கடற்கரையில் உள்ள போட்ஸ் எல்லாமே பாதிக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ சில போட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறமா கூட 2018 அந்த டைம்ல வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியா தூத்துக்குடி ஏரியாவுக்கு போயிருந்தப்போ கூட சுனாமியால பாதிக்கப்பட்ட போட்டு அப்படியே நம்மளால நினைச்சு இப்போ நாங்கள் வந்து ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ற ஒரு போட்டே நான் பார்த்தேன். ஓகேங்களா? அது போட்டுன்னு கூட சொல்ல முடியாது, கப்பல் மாதிரி இருக்கும், அவ்வளோ பெருசு. ஓகே, ஸோ அந்த மாதிரி கூட ஒரு கதையை நான் வந்து கேள்விப்பட்டேன், பார்த்தேன். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுச்சு. ஏன்னா ஒரு போட்டை வந்து அது அவங்களால இது பண்ணவும் மனசு இல்லை, சரி பண்றதுக்கும் அதிக அளவு காசு தேவைப்படுது. என்ன பண்ணணும்னு தெரியல. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா அதை வந்து சரி பண்ணக்கூடிய முயற்சியில் வந்து ஈடுபட்டாங்க. ஓகே ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசு நமக்கு 2007ல ஹைதராபாத்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓசன் இன்ஃபர்மேட்டிக் சர்வீஸ் அப்படின்ற சுனாமி முன்னறிவிப்பு செய்வதற்காக ஒரு இதை வந்து ஏற்படுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு. ஓகே, வெள்ளப்பெருக்கு வந்து எதெல்லாம் வரும்? கனமழையினால வெள்ளப்பெருக்கு வரும், சூறாவளினால வெள்ளப்பெருக்கு வரும், மேக வெடிப்புனால வெள்ளப்பெருக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரந்த நீர்பிடிப்பு பகுதிகள், ஓகே, போதிய வடிகால் அமைப்பு இல்லாம இது எல்லாமே நமக்கு வந்து வெள்ள வெள்ள பெருக்குக்கான காரணங்கள். கரெக்ட் தானே? ஸோ தண்ணி வந்து ரன் ஆஃப் ஆகுதுன்னா கரெக்டான நமக்கு வந்து வடிகால் அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா அது தண்ணியை சேவ் பண்ணக்கூடிய இடத்துல கரெக்டாக போய் சேரும், பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா நமக்கு என்ன ஆகும்? இந்த வெள்ளப்பெருக்கு வந்து நமக்கு வந்து ஏற்படும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட அடுத்த காரணம் என்ன? காடு அழிப்பு முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ முறையற்ற வேளாண்மை, அணைகள் உடைதல், நகரமயமாதல் இது எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு அதிகமாட்டு ஏற்படுறதுக்கான காரணங்கள் தான். ஓகேவா? மெயினா அந்த வெள்ளப்பெருக்குல பாதிக்கப்படக்கூடிய இடம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த
தாழ்வான பகுதிகள் அப்படிதானே. ஸோ அதாவது சாதாரண வெள்ளப்பெருக்கு ஏற்படும் இடங்கள் வந்து தாழ்வான வெள்ள சமவெளிகள், கடற்கரை சமவெளிகள், நகரப்பகுதிகள், ஆறுகள் கூடும் இந்த இந்த பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். ஓகேங்களா. ஸோ மிக அதிகமான மழைப்பொழிவு, புயல், பனி உருகுதல், ஓகேங்களா, சுனாமி மற்றும் மனைக்கட்டுகள் உடைதல் எல்லா காரணங்கள்னால நமக்கு வந்து வெள்ளப்பெருக்கள் வந்து ஏற்படுது. ஓகே. ஸோ நமக்கு மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு பருவ காலங்கள்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த வெள்ளப்பெருக்கு. தென்மேற்கு பருவ காலங்கள்ல மும்பை 1, கேரளா 1 அதிகமான வெள்ளப்பெருக்கள் வந்து நமக்கு வந்து ஏற்படும். வந்து நான் சொல்வேன். அழிவுகள்லாம் நம்மளால கண்ணுக்கிட்ட முடியாத அளவுக்கு இருக்கும். வெள்ளப்பெருக்கால், நிலச்சரிவு அதுதான் நமக்கு வந்து கொடுமையே. மக்கள் வந்து மண்ணுக்குள்ளேயே வந்து பூந்து போற மாதிரியான நிகழ்வுகள்லாம் நமக்கு வந்து அதிகமா நடக்கும். ஓகேங்களா. ஸோ உத்தரகாண்ட் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் 2013 ஜூன் 14ஆம் தேதி 2013ல ஒரு பயங்கரமான மழைப்பொழிவு உத்தரகாண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிளவுட் பஸ்ட் ஆகி அங்க பாத யாத்திரைகள், சாரி, இந்த பில்கிரிம்ஸ் எல்லாம் போவாங்க இல்லையா, புனித யாத்திரை போறவங்க எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அதாவது ஒரு ஒரு 3-4 நாளையில எக்ஸாக்டா ஜூலை 14ல இருந்து ஜூலை 17க்குள்ள எவ்வளவுனா சராசரி மழைப்பொழிவை விட 375% அதிகமா, அதாவது 4 மடங்கு அதிகமான மழை கிட்டத்தட்ட. ஓகே. ஸோ வழக்கமாவே அங்க நல்லா மழை பெய்யும். அதோட 4 மடங்கு அதிகமான மழைன்றது ஒரு 4 நாள் கேப்லயே போய் வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸோ ஒரு பெரிய ஏரியால அவ்வளவு மழை பெய்யுதுன்னா எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஓகேங்களா. நீங்க ஜஸ்ட் ஒரு பக்கெட்ல தண்ணி திறக்குறீங்க, வழக்கமா பாயறதை விட 4 மடங்கு அதிகமா பாய்ச்சா டக்குன்னு ஃபுல் ஆயிரும். என்ன பண்ணுன்னு தெரியாது இல்லையா? அப்ப நீங்க நினைச்சு பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்திச்சு. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து எப்படி தென்மேற்கு பருவமழையில இந்த கேரளா, மும்பை எல்லாம் பாதிக்கப்படுதோ, அதே மாதிரி நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை இருக்குது. தம்பி நான் இருக்கேன் உங்களுக்கு. நீங்க வந்து கவலைப்படாதீங்க. அந்த பக்கத்தை மட்டும் பார்க்காதீங்க. உங்க ஏரியாவை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்காக வடகிழக்கு பருவமழையில தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிசா இந்த பகுதிகள் நமக்கு வந்து பாதிக்கப்படும். ஓகே. ஸோ நமக்கு வந்து கண்டிப்பா அடிக்கடி ஒரு புயல் தமிழ்நாட்டுல வந்துடும் இல்லையா. அடுத்து பாத்தீங்கன்னா எரிமலை வெடிப்புகள். எரிமலை வெடிப்புகள் அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தோம், புவியினுடைய உட்பகுதியில உள்ள ஒரு சின்ன திறப்பு வழியாக லாவா வந்து வெளியே வருது அப்படிதானே. லாவா சிறிய பாறைகள் அல்லது நீராவி புகை ஏதோ அந்த எரிமலையோட சின்ன தோரம் வழியா நமக்கு வந்து லாவா வெளியே வர்றதை நமக்கு என்ன சொல்லுவோம், எரிமலை வெடிப்பு அப்படின்னு சொல்லுவோம். எரிமலை வெடிப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எரிமலை வெடிப்பின் போது நமக்கு வந்து அந்த லாவா வந்து வெளியேற்றப்படும் இல்லையா. ஓகே. இதுல நமக்கு முக்கியமான ஃபேக்சுவல் பாயிண்ட், எரிமலை வெடிக்கிற கதைலாம் நமக்கு தெரியும். முக்கியமான ஃபேக்சுவல் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவம்பர் 13, 1985ல கொலம்பியால நெவாடா டெல்ருச் அப்படின்ற ஒரு பகுதி. ஓகேங்களா. நெவாடா டெல்ருச் இங்கிலீஷ்ல பாத்துக்கணும் ஞாபகம் இருக்கும் ஈஸியா. நெவாடா டெல் ஓகே. ஸோ இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட அந்த எரிமலை வெடிப்பு வந்து பயங்கரமான பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துச்சு. ஓகே. ஸோ இது வந்து அந்த டைம்ல அர்மேரா அப்படின்ற ஒரு சிட்டி ஃபுல்லாவே மண்ணுக்குள்ள போஞ்சிட்டா சொல்றாங்க. ஓகேங்களா. ரொம்ப மோசமானது. ஓகே. ஸோ அடுத்த ஒரு முக்கியமான ஃபேக்ட் பாருங்க. எரிமலை பரவலை பற்றி அறிந்து கொள்ள பயன்படும் கருவி வந்து சாய்வுமானி, டில்டிமீட்டர். ஓகே. சாய்வுமானி அப்படின்னு சொல்லுவாங்க. கருவி என்னது? சாய்வுமானி. வச்சுக்கோங்க, முக்கியமானது. ஓகே. அப்போ புவி உட்பகுதியில இருந்து திறப்பு வழியா இது இங்கே இருக்கலாம், அது திறப்பு இங்கே நடக்கலாம், இங்கே நடக்கலாம், மோஸ்ட்லி இந்த வழியா நடக்கும். ஓகேங்களா. மேக்மா வந்து வெளியே வந்து என்ன சொல்றது, லாவாவா மாறும். ஸோ வெடிக்கும் போது வந்து நிறைய சாம்பல் எல்லாம் அதிகமா வெளியேறும். அது காற்றுல கலக்கும் போதும் அதுவும் ஒரு பிரச்சனையை உருவாக்கும். ஓகேங்களா. ஓகே. ஸோ உருவாகி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து மெயினானது. இதுக்காக 2 ஃபேக்டை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸ்கூல் புக் ஃபேக்ட் இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா வறட்சி. வறட்சி என்னங்க? மழைப்பொழிவு பற்றாக்குறையினால நீண்ட காலமா இருக்கு அப்படின்னா அது வந்து வறட்சி. மழை அதிகமா பெஞ்சாலும் பிரச்சனை, கம்மியா பெஞ்சாலும் பிரச்சனை. எல்லாமே அப்படிதான் அப்படிதானே. ஸோ எல்லாம் ஒரு அளவுக்கு தான் அப்படின்ற மாதிரி தான். ஓகேவா. ஸோ நேத்து கூட ஒரு விஷயத்த பேசிட்டு இருந்தோம். அந்த அகலாது அணுகாயுது தீக்காய்வார் போல இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அப்படின்ற ஒரு திருக்குறள் பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகேங்களா. ஒரு அரசர்கிட்ட எப்படி பழகணுமா, ரொம்ப க்ளோஸா வந்துடக்கூடாது, ரொம்ப தூரமா வந்துடக்கூடாது. ரொம்ப தூரம் வந்தா ஒன்றும் தெரியாது, ஒரு பழக்கம் இருக்காது. ரொம்ப க்ளோஸா இருந்தாலும் ஏதாவது பிரச்சனைகள் வரும். கரெக்டான எப்படின்னா அந்த தீ காயறவங்க இருப்பாங்க இல்லையா, கேம்ப் ஃபயர் போட்டு இந்த குளிர் காயறவங்க தீ பக்கத்துல எப்படி இருப்பாங்க, ஒட்டியும் இருக்க மாட்டாங்க, எரிச்சிரும், தூரமா இருக்க மாட்டாங்க, சூடு வராது, கரெக்டான டிஸ்டன்ஸ்ல இருப்பாங்க. கரெக்டு தானே. ஸோ அது மாதிரி தான் இது. மழை அதிகமா பெஞ்சாலும் பிரச்சனை, மழை பெய்யாம இருந்தாலும் பிரச்சனை, மழை கரெக்டான அளவுக்கு பெய்யணும் அப்படின்றது தான். ஓகே. ஸோ எங்கேயோ சுற்றி எங்கேயோ போயிட்டு வரேன்னா பரவாயில்ல, உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்.
ஓகே. வறட்சி அப்படின்றது ஒரு மழைப்பொழிவு பற்றாக்குறையினால நீண்ட நாளா அங்க ஒரு வறண்ட வானிலை நிலவுது அப்படின்னா அதான் வந்து வறட்சி அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ வானம் பார்த்த பூமி, மழையே இல்ல அப்படின்றது. ஸோ நீண்ட காலமா ஒரு நாட்டுல 10% குறைவான மழைப்பொழிவு இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து வறட்சியான நாடு. ஓகேங்களா? 10% குறைவான மழைப்பொழிவு தான் இருக்கு அப்படின்னா, அது என்ன சொல்லலாம்? வறட்சியான நாடு அப்படின்ற லிஸ்ட்ல வந்து நம்ம கொண்டு வந்துரலாம். ஓகேங்களா? நமக்கு தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, சில மாவட்டங்கள் இருக்குது. எந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, விழுப்புரம். இந்த 4 மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 33% பகுதிகள் வந்து 750 மில்லிமீட்டருக்கும் குறைவான மழைப்பொழிவு தான் வந்து பெறுது. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலா மழை அளவுல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 750ல இருந்து 1125 மில்லிமீட்டர் வரையிலான மழைப்பொழிவு இருக்கு அப்படின்னா, அது வந்து வறட்சி. ஆண்டுக்கு 750 மில்லிமீட்டர்ல இருந்து அதிகபட்சம் 1125 மில்லிமீட்டர் தான் மழைப்பொழிவு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன இருக்கும்? வறட்சி தான். அதுதான் வறட்சி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தமிழ்நாட்டுல 33% பகுதிகள் இந்த 750 மில்லிமீட்டருக்கு குறைவான மழைப்பொழிவு நமக்கு வந்து பெறுது. அப்போ எந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா, முக்கியமா வறட்சி மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, விழுப்புரம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வறட்சியான மாவட்டமா நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா புயல். புயல் அப்படின்றது குறைந்த அழுத்தத்தை மையத்தில் கொண்டு வீசும் மழை காற்றுகளை தான் என்ன சொல்றாங்க? புயல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? குறைந்த அழுத்தத்தை மையத்தில் கொண்டு வீசும் பலத்த காற்றா என்ன சொல்றாங்க? புயல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. என்ன சார் குறைந்த அழுத்தத்தை மையத்தில் கொண்டு? ஓகேங்களா? புயல் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு லோ பிரஷர் ஃபார்ம் ஆகும். இங்க இருந்து ஹை பிரஷர்ல எல்லா காத்துகளும் இதை நோக்கி வந்து வரும். ஓகேங்களா? ஹை பிரஷர்ல வந்து எல்லா காத்துகளும் இதை நோக்கி நமக்கு வந்து வரும். ஸோ அப்போ இங்க இடத்துல ஒரு சுழல் ஒண்ணு ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு சுழல் ஒண்ணு நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா, புயல் அப்படின்றது. ஸோ இந்த அப்ப வந்து பார்த்துங்க, இந்த மையத்துல வந்து என்ன இருக்கும்? குறைந்த அழுத்தம் இருக்கும். மையத்துல வந்து லோ பிரஷர் இருக்கும். இது நமக்கு நம்ம இந்த ஏரியால ஏற்படக்கூடிய புயல்கள் வந்து பெரும்பாலும் இப்படிதான் இருக்கும். இதே இது இப்போ அமெரிக்கா போன்ற பகுதியில ஹரிகேன்ஸ்லாம் உருவாகும். அந்த புயல்கள்ல வந்து அப்படியே ஆப்போசிட்ல ஓகேங்களா? ஸோ ரிவர்ஸ்ல வீசும். உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஹை பிரஷர். வெளிய வந்து லோ பிரஷர். ஓகேங்களா? அங்க போ வேணாம். இப்போ வந்து நம்ம புயல்கள் பார்ப்போம். குறைந்த அழுத்தத்தை மையத்தில் கொண்டு பலமாக வீசும் காற்றுகள் தான் ஏறக்குறைய 71% புயல் பாதிப்பு பகுதியானது இந்தியாவுல 10 மாநிலங்கள்ல காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? உங்களுக்கே தெரியும். கடலோர மாவட்டங்கள் எல்லாமே புயல்னால கண்டிப்பா பாதிக்கப்படும். அப்படிதானே? ஸோ கடலோர மாவட்டங்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு கணக்கு பார்த்தாலே ஈஸியா நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த வறட்சி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து வறட்சியில வந்து ஒரு 4 டைப் ஆஃப் வறட்சி இருக்குது. ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வாட் இஸ் வாட் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, வானிலையில ஏற்படக்கூடிய வறட்சி. ஓகே. ஸோ இந்த 4 இதையும் நான் எழுதுறேன். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, வறட்சியினுடைய வகைகள். வானிலை வறட்சி. வானிலையால் ஏற்படும் வறட்சி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீர் சேமிப்பு இன்மையால் ஏற்படும் வறட்சி. நீர் சேமிப்பு இன்மையால். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வேளாண் வறட்சி அப்படின்னு ஒண்ணு இருக்குது. வேளாண் சார்ந்த வளர்ச்சி. நான் என்னன்னு சொல்றேன் எல்லாமே. வேளாண் சார்ந்த வறட்சி. அப்புறம் வந்து 4வது சமூக பொருளாதார ரீதியாக ஏற்படும் வளர்ச்சி. ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானிலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல. இந்த பருவகால மாற்றங்கள்னால மழை வந்து பெய்யக்கூடிய மழை வந்து பெய்யாம போறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? கிடைக்கக்கூடிய நீரின் அளவு வந்து குறையும். ஸோ இதனால ஒரு வறட்சி வந்து ஏற்படும். ஓகேங்களா? நமக்கு குறிப்பா என்ன சொல்றேன்னா, இந்த தென்னிந்திய ஆறுகள் எல்லாமே ஓகேங்களா? தீபகற்ப இந்திய ஆறுகள் எல்லாமே நமக்கு என்ன சொல்லுவோம்? பெரனியல் ரிவர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதாவது வற்றும் ஜீவ நதிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது எப்பவுமே நமக்கு தண்ணி இருக்காது. மழையை நம்பி மட்டும் தான் அதோட தண்ணி எல்லாமே. ஸோ மழை காலங்கள்ல மட்டும் பெருக்கெடுத்து ஓடும் அப்படின்ற மாரி இருக்கும். கரெக்ட்டா? அப்போ ஒருவேளை பருவமழை நமக்கு பெய்யல, மழை வந்து கம்மியாயிட்டு அப்படின்னா, அந்த இடம் என்ன ஆகும்? வறட்சிக்கு உள்ளாகும். ஓகேங்களா? ஸோ இந்த வாட்டி மழையே இல்ல. ஸோ தண்ணீர் நமக்கு வந்து குறைவு அப்படின்ற ஒரு டேர்ம் நமக்கு ஃபார்ம் ஆகும். இதான் வந்து வானிலையினால ஏற்படக்கூடிய வறட்சி. ஓகே. அடுத்தது நீர் சேமிப்பின்மையால ஏற்படக்கூடிய வறட்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது? நிலத்தடி நீரின் அளவு வந்து கம்மியா வருது. அணைகள், நீர்த்தேக்கங்கள், ஏரிகள்ல வந்து போதிய அளவுல நீர் வந்து பிடிக்காம இருக்கிறதுனால, ஒண்ணு வந்து வானிலையினால ஏற்படக்கூடிய மழை குறைவுனால, இன்னொன்னு வந்து கரெக்ட்டான வடிகால் அமைப்புனால ரன் ஆஃப் அதாவது மழைநீர் வந்து வடிந்து வேஸ்ட்டா போறதுனால, கரெக்ட்டான நீர்பிடிப்புகள் இல்லாதனால ஏற்படக்கூடியது. ஓகேங்களா? இப்படி
நமக்கு வந்து நீர் சேமிப்பு இன்மையினால் ஏற்படக்கூடிய ஒரு வறட்சி இருக்குது. இது வந்து ஹைட்ராலஜிக்கல் ட்ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராலஜிக்கல் ட்ராட், இது வந்து ஹைட்ராலஜிக்கல் ட்ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வேளாண் வளர்ச்சி. ஓகேங்களா? ஸோ வேளாண் வறட்சினா ஒன்றும் இல்லை, பயிர் செய்வதற்கு போதுமான அளவு தண்ணி இல்லை அப்படின்றது வேளாண் வறட்சியை சொல்றது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ட்ராட், அதாவது பயிர் செய்வதற்கு போதுமான தண்ணி இல்லை அப்படின்னு சொல்றது தான் நமக்கு வந்து வேளாண் வறட்சி. வேளாண்மை செய்வதற்கு தேவையான தண்ணீர் இல்லை அப்படின்னு சொல்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா சமூக பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய வறட்சி. ஓகே. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சமூக பொருளாதாரம் அப்படின்னா மழையும் இயற்கையும் சேர்ந்து, சாரி, மனிதனும் இயற்கையும் சேர்ந்து பண்றது அப்படிதானே, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அப்போ மனிதனும் இயற்கையும் சேர்ந்து ஏதோ ஒரு பிரச்சனை பண்றதுனால மழை வந்து குறையிறது. இதான் வந்து சமூக பொருளாதார ரீதியாக. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன பண்ணலாம், அது அதிகமான காடுகளை வந்து அழிக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், மழையோட இது வந்து குறையும். ஸோ மழையோட குறையிறது மட்டும் இல்லாம, ஒருவேளை மழை பெஞ்சாலும் அந்த மழை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா ரன் ஆஃப் ஆகி தேவையில்லாத இடத்துக்கு தான் போகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ மரங்களை மனிதன் அழிக்கிறதுனால நமக்கு மறைமுகமா இந்த வறட்சிக்கு உள்ளாகிறோம். ஸோ இதுவும் ஒரு காரணம் இல்லையா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 4 டைப் ஆஃப் இது என்னென்ன, எப்படி எப்படி வறட்சி வந்து ஏற்படுது அப்படின்றது. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து வானிலை ரீதியாக, அதாவது மெட்ராலஜிக்கல் ட்ராட் அப்படின்றது. அப்புறம் வந்து நீர் சேமிப்பு இல்லாதனால ஹைட்ராலஜிக்கல் ட்ராட், அக்ரிகல்ச்சர் ட்ராட், அடுத்தது வேளாண்மை ரீதியாக, அது வந்து வேளாண்மைக்கு தேவையான தண்ணீர் இல்லை. ஓகேங்களா? அது வறட்சி தான் அகைன். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமூக பொருளாதார ரீதியாக என்னன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புயல். ஓகே. ஸோ இதில் ஒரு பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 1954ல் 1954ல் நமக்கு வந்து என்ன ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, தேசிய வெள்ளப்பெருக்கு தடுப்பு நடவடிக்கை. என்னது? தேசிய வெள்ளப்பெருக்கு தடுப்பு நடவடிக்கை நமக்கு வந்து தொடங்கப்பட்டுச்சு. தடுப்பு நடவடிக்கை நமக்கு வந்து தொடங்கப்பட்டுச்சு. அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதான் வந்து முக்கியமான இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சில புயல்களோட பேரே சொல்றேன். இந்தியாவில் வந்து நம்ம வந்து புயல்னு சொல்லுவோம், சைக்ளான் சொல்லுவோம், அவ்வளோதான் புயல். ஓகே. அதே மாதிரி ஹரிக்கேன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அமெரிக்கா அட்லாண்டிக்ல உருவாகிறது வந்து ஹரிக்கேன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து இந்திய ரீஜியன். இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, அட்லாண்டிக், இந்த ரீஜியன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜப்பான். ஜப்பான்ல வந்து பார்த்தீங்கன்னா டைஃபூன் சொல்லுவாங்க. ஜப்பான் அந்த ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா டைஃபூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னும் டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அவ்வளோ டீப்பாக போக வேணாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு டிராபிக்கல் சைக்ளோன்னா என்ன அப்படின்றது, அந்த புயல் எப்படி உருவாகுது, எங்கெல்லாம் பாதிப்புகள், கடற்கரை மாநிலங்கள் பொதுவாக வந்து பாதிக்கப்படும். ஓகேங்களா? அதில் வந்து மே டு ஜூன் ஒரு ஒரு பாதிப்பு இருக்கும் வெள்ளப்பெருக்குனால. அப்புறம் நவம்பர் டிசம்பர் ஒரு பாதிப்பு இருக்கும், வடகிழக்கு பருவினால ஒரு பாதிப்பு இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள்ல எல்லாமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேரிடர் மேலாண்மை. பேரிடர் நடக்கிறதுல இருந்து எப்படி நம்ம வந்து அதிகப்படியான ஒரு ஒரு என்ன சொல்றது, உயிர் சேதத்தையும் பொருட்சேதத்தையும் தடுக்கலாம். ஓகே. ஒரு சுனாமி ஒன்று வருது, இல்லை ஒரு வெள்ளப்பெருக்கு ஒன்று வருது, அதுல அதிக அளவு உயிர் சேதம் ஏற்படாம, அதிக அளவு பொருட்சேதம் ஏற்படாம எப்படி அதை வந்து ஸ்டாப் பண்ணி கண்ட்ரோல்ல கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ அப்படின்ற ஒரு நீண்ட கால திட்டமிடல், நிர்வகித்தல், ஒருங்கிணைத்தல், இதான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், இந்த பேரிடர் மேலாண்மை அப்படி சொல்லுவோம். இடர் நடக்குது, அந்த இடர் நடக்கிறதுல இருந்து மெயினா வந்து நிறைய பொருட்சேதம், உயிர் சேதம் வருது. அது நடக்காம பாதுகாக்கிறதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன? ஓகேங்களா? எப்படி நம்ம வந்து ஒரு வேளை நடந்துச்சுன்னா எப்படி தப்பிக்கலாம்? எப்படி அதிகமான பொருள் சேதம், உயிர் சேதம் இல்லாம நம்ம வந்து காப்பாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி திட்டமிடுறதா பேரிடர் மேலாண்மை அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ மெயினா என்ன சொன்ன போனா பேரிடர் மேலாண்மை என்ன பண்றாங்கன்னா, மக்களுடைய உயிரையும் உடமையும் காக்கிறதுக்காக இருக்குங்க. ஓகேங்களா? மக்களுடைய உயிரையும் உடமையையும் பாதுகாக்க, மக்களுடைய உயிரையும் உடமையும் பாதுகாக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த பேரிடர் மேலாண்மை அப்படின்றது. ஸோ மேலாண்மை ஆக்சுவலா இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்தல் மற்றும் மட்டுப்படுத்தல், தயார் நிலை, ஆரம்ப கால எச்சரிக்கை, பேரிடரின் தாக்கும் பொறுப்பு. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஈஸி.
இது வந்து பேரிடருக்கு முந்தைய நிலை, பேரிடருக்கு பிந்தைய நிலை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? சாரி, பேரிடருக்கு முந்தைய நிலை, பேரிடரின் போது, பேரிடருக்கு பின்னான மீட்பு நிலை அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே ஈஸி தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். இப்ப பேரிடர் ஏற்படுறதுக்கு முன்னால நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணு வந்து கட்டுப்படுத்துறது, மட்டுப்படுத்துறது அப்படிங்கிற விஷயத்த பண்ணலாம். ஓகேங்களா? அதாவது பேரழிவை குறைத்தல், அதாவது தாக்கத்தினுடைய அளவை வந்து குறைக்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு வெள்ளப்பெருக்கு இருக்கக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தெரியும்போது, அந்த இடத்துல இருந்து மக்கள வந்து பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போறது. ஓகே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா நம்ம வந்து பண்ணலாம். இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து மட்டுப்படுத்தல். கட்டுப்படுத்தல்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சில விஷயங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நடந்தாகும். இப்போ வந்து ஒரு லேண்ட் ஸ்லைடிங் நடக்குது. நிலச்சரிவு நடக்குது. அந்த நிலச்சரிவு ஏற்படாதவாறும் எப்படி ஏற்படாதவாறு அந்த சாலைகள வந்து நம்ம வந்து அமைக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான முறைகள்லாம் கண்டுபிடிச்சுட்டாங்க. இப்போ எப்படி வந்து தண்ணி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா அதுல இல்லாம, கரெக்ட்டா ஒரு பாத் வழியா வந்து ரோடுக்கு அடியோட இன்னொரு பக்கம் போகுறது மாரி, தண்ணி வந்து போறது மாரி, அதனால தண்ணி வந்து பூமிக்குள்ள அதிகமா போகாம, அந்த லேண்ட்ஸ்லைடு மலைப்பகுதிகள்ல அந்த நிலச்சரிவுகள் வந்து நடக்காம இருக்கும். ஸோ இந்த மாரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க இல்லையா? ஸோ அதுதான் ஓகேங்களா? ஸோ பேரிடருக்கு முந்தைய நிலை அப்படின்றது, பேரிடருக்கு முந்தைய நிலையில அப்ப கட்டுப்படுத்துதல், மட்டுப்படுத்தல் ஓகேங்களா? அதோட வீரியத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது. ஓகேங்களா? பேரிடர் வர்றது, அதோட வீரியத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து தயார் நிலை, பிரிப்பேர்னஸ். ஓகே. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரசாங்கம், ஒரு சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா, தனி மனிதனுடைய பேரிடர் சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்காக, தனி மனிதனுடைய பேரிடர் சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்காக எடுக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் தான். அதாவது ஒரு இடத்துல ஒரு நில அமைப்பு, இல்ல நிலச்சரிவு ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து ந அ ஒரு நிலச்சரிவு ஏற்படக்கூடிய இடம், வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய இடம், இல்ல சம்திங் வேற ஏதோ ஒரு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய இடம். அந்த இடத்துல எவ்வளோ மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு என்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றது. ஓகேங்களா? ஸோ கட்டுப்படுத்தல், மட்டுப்படுத்தல் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா உள்ளது. இது வந்து அந்த அ தயார் நிலை வந்து இந்த பர்ட்டிகுலர் இடத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது. ஓகேங்களா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா உள்ள பகுதிகள வந்து பார்த்தீங்கன்னா, அடையாளம் காட்டுறது. இப்ப வந்து ஒரு ஆ வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. வெள்ளப்பெருக்கு ஏற்படும்போது, ஒரு ஊருக்கே பாதிப்பு ஏற்படுறனாலும், முதல்ல இந்த ஆற்றங்கரை ஓரத்துல இருக்கிறதுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் இல்லையா? அப்ப அங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? அங்க எவ்வளவு பேர காப்பாத்தி போய் எங்க வைக்கணும்? ஸோ அதுக்கான ப்ரிப்பேர்னஸ் இருக்கு இல்லையா? அதான் தயார் நிலை அப்படின்றது. ஓகேங்களா? அடுத்தது வந்து ஆரம்ப கால எச்சரிக்கை. இது வந்து பேரிடர் ஆரம்பிக்கக்கூடிய நிலையில பாதிக்கப்படக்கூடிய இடங்கள வந்து பார்வையிட்டு அங்க வந்து பிரச்சனை இருக்குன்னு சொல்லி மக்களுக்கு சொல்றது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து மட்டுப்படுத்தல், கட்டுப்படுத்தல். அந்த வீரியத்த குறைக்க என்ன பண்ணலாம் அப்படின்றது. அடுத்து டேட்டா கலெக்ட் பண்றது. இப்போ வந்து மக்களுக்கு சொல்றது. ஓகேங்களா? ஆரம்ப கால எச்சரிக்கை. அப்புறம் பேரிடரின் தாக்கம். பேரிடர் நிகழும்போது அதோடைய கால அளவு, எவ்வளவு நேரம் நடந்துச்சு, என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்றத மெஷர் பண்றது பேரிடரின் தாக்கம் அப்படின்றது. அப்புறம் பொறுப்பு. பொறுப்புன்றது வேற ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து பொறுப்பு அப்படின்றது பேரிடர் நிகழ்ந்த அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில என்ன சொல்றது? இறந்தவங்கள தேடுறதோ, காணாம போனவங்கள தேடுறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா? மக்களுக்கு தேவையான பொருள் கிடைக்க ஏற்பாடு பண்றது. இதெல்லாம் வந்து பொறுப்பு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பேரிடருக்கு முந்தைய நிலை அப்படின்னு சொல்றது. பேரிடரின் போது என்னலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலங்கல், மீட்சி திறன். ஓகே. இது வேற ஒண்ணும் இல்ல. பேரிடரின் போது நமக்கு வந்து கட்டுப்பாட்டு அறைகள் வந்து அமைப்பாங்க. அப்படிதானே? ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக கட்டுப்பாட்டு அறைகள் வந்து அமைப்பாங்க. ஸோ இது வந்து பேரிடரின் போது அதே மாரி மீட்சி அப்படின்றது வேற ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு க கட்டுப்பாட்டு அறைகள்லாம் வேற ஒண்ணும் இல்ல. என்னது பொருள் ஏதாவது பிரச்சனைனா கால் பண்ணி சொல்றதுக்கோ, இல்ல கண்ட்ரோல் ரூம் அவ்வளோதான். அவங்க ஸோ மக்களையும் மீட்பு பணியும் இணைக்கக்கூடிய ஒரு இதான் வந்து பார்த்தீங்கன்னா, அதான் வந்து துலங்கல் அப்படின்னு சொல்றோம். வேற ஒண்ணும் இல்ல. மீட்சி அப்படின்றது ரெக்கவரி. ரெக்கவரி அப்படின்றது வேற ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு தற்காலிகமாக ஒரு குடியிருப்புகள வழங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, மீட்சி அப்படின்றது. அப்புறம் மீட்சி திறன் மற்றும் நெருக்கடி நிலை. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய சூழ்நிலைக்கு ஒற்றுப்போகக்கூடிய ஆற்றல் மற்றும் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்குரிய மிகப்பெரிய ஆற்றல். அதான் வந்து மீட்சி திறன். மீட்சி அப்படின்றது அப்போதைக்கு ஒரு டெம்பரரி. மீட்சி திறன் அப்படின்றது மறுபடியும் ஒரு புதிய வாழ்க்கைய பண்றதுக்கான ஒரு இத ஏற்படுத்திக் குடுக்குறது. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, பேரறிவின் போது அப்படின்றது. துலங்கல், மீட்சி திறன். பேரிடருக்கு பின்னாடி மீட்பு நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மறுவாழ்வு குடுக்குறது. அதாவது இடைக்கால நிவாரணம் குடுத்து, தற்காலிகமாக அவங்களுக்கு யூஸ் பண்றதுக்கான பொருட்கள்லாம் குடுத்து, அவங்கள அடுத்த நிலைக்கு ஏற்படுத்தி விடுறது. மறுவாழ்வு. ஓகே. மறுசீரமைப்பு. அப்படின்னா, எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிற வரை அவங்க கூட இருந்து பாதுகாத்துக்கிறது. கூட இருந்து அவங்கள வந்து பாதுகாக்கிறது. ஓகேங்களா? எல்லா அமைப்புகளும் இயல்பான அல்லது சிறப்பான நிலைக்கு வரும் வரை, அந்த மீட்பு நடவடிக்கைகளும் தொடருது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி. ஸோ வளர்ந்து வரும் பொருளாதாரத்துல வளர்ச்சி அப்படின்றது
ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்கள வந்து அப்படியே ஜஸ்ட் அப்போதைக்கு எல்லாம் கொடுத்து விட்டது மட்டும் இல்லாம கரெக்டான முறையில முன்னேறிட்டு இருக்காங்களான்னு கண்காணிச்சு அதுக்கேற்ற முறைகளை வந்து பண்றது. ஓகேங்களா. அப்புறம் மறு சீரமைப்பு மற்றும் நிர்மாணித்தல், அது வேற ஒண்ணும் இல்ல, முழுமையான சீர்திருத்தம், கம்ப்ளீட்டா அவங்க வந்து ரெக்கவர் ஆயிட்டாங்களா அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ இதான் வந்து முன்னாடி பேரிடருக்கு முன்னாடி இருந்து பேரிடருக்கு பின்னாடி வரை நம்ம வந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள். இது சில டைம்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. முக்கியமான ஒரு ஃபேக்ட் பாருங்க. அக்டோபர் 13 உலக பேரிடர் குறைப்பு நாள். அக்டோபர் 13 என்ன கொண்டாடுறாங்க? உலக பேரிடர் குறைப்பு நாளா நமக்கு வந்து கொண்டாடுறாங்க. ஓகேங்களா. இது பாருங்க அடுத்த ஒரு முக்கியமானது. இந்தியாவுடைய எச்சரிக்கை மையங்கள். அறிவியல் தொழில்நுட்பத்தை சார்ந்து, ஓகே, அறிவியல் தொழில்நுட்பத்துறை சார்ந்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய எச்சரிக்கை மையங்கள் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை, டைரக்டரேட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ டிஎஸ்டி, ஓகேவா, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விண்வெளித்துறை, டிஓஎஸ். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறிவியல் மற்றும் தொழிலக ஆய்வுத்துறை, சிஎஸ்ஐஆர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுனாமி புயல் எழுச்சி எச்சரிக்கை மையம். ஓகேவா. ஹைதராபாத்ல இருக்கு இல்லையா, அதான் வந்து சொல்றது. இந்திய பெருங்கடலில் சுனாமி புயல் எழுச்சி எச்சரிக்கை மையம், அது வந்து நமக்கு ஹைதராபாத்ல செட் பண்ணாங்களே 2007. ஸோ அதுதான் இது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து இந்தியாவுடைய எச்சரிக்கை மையங்களா இருக்குது. ஓகேங்களா. இதுல ரொம்ப முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா இதை நான் வச்சுக்கோங்க, இதுதான் அடிக்கடி கேட்பாங்க. ஓகே. விண்வெளித்துறை நமக்கு பங்கு வகிக்குது, அறிவியல் தொழில்நுட்பம் பங்கு வகிக்குது, தொழிலக ஆய்வு மன்றம் சிஎஸ்ஐஆர் நமக்கு வந்து பங்கு வகிக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, இந்திய பெருங்கடலில் சுனாமி புயல் எழுச்சி எச்சரிக்கை மையம், இது வந்து 2007 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல வந்து துவங்கியிருப்பாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா ஆல்ரெடி. அடுத்தது இந்திய தேசிய பேரிடர் மேலாண்மை அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யார் ஹெட்னு பாத்தீங்கன்னா இந்திய தேசிய பேரிடர் மேலாண்மை தலைவர் வந்து பிரதமர். ஓகேங்களா. அதுக்கு கீழே வந்து யார் இருப்பாங்கன்னா மாநில பேரிடர் மேலாண்மை தலைவர் இருப்பாரு. அவர் யாரு? மாநில முதலமைச்சர். அதுக்கு கீழே வந்து மாவட்ட பேரிடர் மேலாண்மை இருப்பாரு. அவர் யாருன்னா மாவட்ட ஆட்சியர் அல்லது மாவட்ட நீதிபதி. மாவட்ட நீதிபதின்றது மாவட்ட நீதிபதி இல்ல, அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து மாவட்ட ஆட்சியாளர் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அங்க வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ன்றது கலெக்டர் தான், டிசின்ற டெப்டி கலெக்டர் ஆயிரும். ஓகேங்களா. நார்த்ல என்ன சொல்லுவாங்கன்னா டிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் மஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கலெக்டர் என்ன சொல்லுவாங்க? டிஸ்ட்ரிக்ட் மஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதனாலதான். ஓகே. அல்லது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேரிடர் மேலாண்மை பிரிவு குழு, அவங்க வந்து வட்ட வளர்ச்சி அளவுல வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கிராம பேரிடர் மேலாண்மை குழு. ஓகேங்களா. இது வந்து பஞ்சாயத்து ராஜ் அந்த லெவல்ல. ஓகேங்களா. அப்போ அப்படியே பாருங்க, கண்ட்ரி, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், அப்போ அது கீழே வந்து பாத்தீங்கன்னா வட்ட, பாத்தீங்கன்னா ஒரு தாலுக் லெவல்ல. ஓகேங்களா. ஒரு பிளாக் லெவல்ல, அதுக்கு இல்ல ஒரு ஜோனல் லெவல்ல, அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பஞ்சாயத்து லெவல்ல. ஓகேங்களா. ஸோ இந்த வகையில நமக்கு வந்து இருக்கும். ஓகே. ஸோ இது எல்லாமே ஈஸி தான். இங்க வந்து நமக்கு மாநிலத்துக்கு வந்து பிரதமர், இந்தியாவுக்கு வந்து பிரதமர், மாநிலத்துக்கு முதலமைச்சர், மாவட்டத்துக்கு வந்து மாவட்ட ஆட்சியாளர் தான். ஓகேங்களா. இது மட்டும் நீங்க பார்க்கணும். வட்ட வளர்ச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, வட்ட வளர்ச்சி தலைவர் அல்லது அலுவலர், இல்ல அரசு சாரா நிறுவனங்களே தலைவர். இங்க வந்து பாத்தீங்கன்னா கிராம பேரிடர் மேலாண்மை குழு, கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் அந்த குழுக்கள். ஓகேங்களா. சோ பஞ்சாயத்து தலைவரா இருக்கலாம், யாராச்சும் இருக்கலாம். சோ இதான் வந்து நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம். ஓகேங்களா. நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, என்டிஎம்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நியூஸ்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது யாருடைய கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்துறை அமைச்சகம். யாரு? உள்துறை அமைச்சகம் கண்ட்ரோல் கூடிய ஒண்ணு என்டிஎம்ஏ, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஓகே இங்க இருக்குது தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம், உள்துறை அமைச்சகத்துடைய நிறுவனம். இதுல எதுக்காக இது அமைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதான் நமக்கு தெரியும், இயற்கை, மனிதன் இவங்களால ஏற்படக்கூடிய பேரிடர்கள் இருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கான, இல்ல அந்த நிகழ்வுகள் நடக்காம, இல்ல அதோட வீரியத்தை குறைக்கிறதுக்கான என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. ஓகேங்களா. இயற்கை மற்றும் மனிதனால் உருவாகும் பேரிடர்களுக்கான செயல்பாடுகளை ஒருங்கிணைத்தல், பேரழிவு நெகிழ்திறனில் வந்து மேம்பாடு, நெருக்கடி கால செயல்பாடு, இதெல்லாம் பண்றதுக்காக அமைக்கப்பட்டதுதான் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ டிசம்பர் 23, 2005 இந்திய அரசால கொண்டு வரப்பட்ட மேலாண்மை சட்டத்தின் மூலம் நமக்கு வந்து கிரியேட் பண்ணப்பட்டது. ஓகேங்களா. டிசம்பர் 23, 2005 இந்திய அரசால கொண்டு வரப்பட்ட மேலாண்மை சட்டம். ஓகேங்களா. ஸோ அதன் அடிப்படையில கொண்டு வந்து வரப்பட்டதுதான் இந்த மேலாண்மை ஆணையம். ஓகே.
ஸோ அப்போ இந்த சட்டத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டதான் இந்த ஆணையம். ஸோ அதையும் வந்து ஒரு பாயிண்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ சில ஃபேக்ட் பாருங்க. இதுல இருந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? தேசிய தீயணைப்புத்துறை கல்லூரி வந்து நாக்பூர்ல இருக்குது. தேசிய குடிமை பாதுகாப்பு கல்லூரி வந்து நாக்பூர்ல இருக்கு. தேசிய பேரிடர் தொடர்பு இணையம் ஹைதராபாத்ல இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாமே முக்கியமானது. தேசிய தீயணைப்புத்துறை கல்லூரி நாக்பூர், தேசிய குடிமை பாதுகாப்பு கல்லூரி அதுவும் நாக்பூர், தேசிய பேரிடர் தொடர்பு இணையம் ஹைதராபாத்ல இருக்குது. தமிழ்நாட்டுல இயற்கை பேரிடர்கள், ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் பார்த்து நம்ம வந்து முடிக்க போறோம். ஸோ தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிலச்சரிவுனால நமக்கு வந்து எங்கெல்லாம் அதிகமா பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீலகிரி. நமக்கு வந்து பொதுவாகவே நிலச்சரிவு வந்து மலைப்பகுதிகள் அதிகமா நடக்கும். அப்ப நீலகிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், பழனிமலை, கொடைக்கானல், ஊட்டி, ஓகே, இந்த மாதிரி மலைப்பகுதிகள் நமக்கு வந்து அதிகமாட்டு நிலச்சரிவுகள் வந்து ஏற்படும். ஓகேவா? வெள்ளப்பெருக்கு முக்கிய காரணம் நமக்கு வந்து பருவக்காற்று காலங்கள் தான். நமக்கு வந்து இந்த தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை நமக்கு வந்து அதிகமான பாதிப்புகள் ஏற்படும். குறிப்பா தென்மேற்கு பருவமழையில மேற்கு பகுதியான நமக்கு வந்து கேரளா, ஓகே, கர்நாடகா சில பகுதி, மும்பை இந்த பகுதிகள் அதிகம் பாதிக்கப்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல தமிழ்நாடுடைய சில பகுதி, ஒடிசா, அப்புறம் ஆந்திராவுடைய சில பகுதிகள் இதெல்லாம் வந்து நமக்கு பாதிக்கப்படும். அப்படிதானே? ஓகே. ஸோ பருவக்காற்று காலங்கள்ல பரவலாக இது வந்து காணப்படும். 2015 நமக்கு ஒரு தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய மழை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கும் இல்லையா? ஸோ புயல்கள் அடுத்தது வடகிழக்கு பருவக்காற்று காலங்கள்ல வங்கக்கடல்கள் வந்து நமக்கு வந்து அதிகமான புயல்கள் உருவாகும். அரபிக்கடல்ல உருவாகக்கூடிய விட இந்த வங்கக்கடல்ல வடகிழக்கு பருவமழை, அதாவது இந்த நவம்பர் டிசம்பர் காலத்துல அதிக புயல்கள் வரும். அதுல எந்த புயல் வந்து அதனால நமக்கு நிறைய மழை கிடைக்கும். அது கரையை கடக்கும் போது இல்ல நமக்கு க்ளோசர் டு கரை வரும்போது நமக்கு வந்து அதிகமான பாதிப்புகள் வருது. ஓகேங்களா? இதனால சென்னையுடைய வடபகுதி, காஞ்சிபுரம் கிழக்கு பகுதி, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி இது எல்லாமே அதிகமான பாதிப்பு. 2016 நமக்கு வந்து வர்தா புயல் வந்துச்சு. ஸோ வர்தா புயல் நம்ம வந்து ஒரு பாடுபடுத்துச்சு இல்லையா? ஓகேங்களா? ஸோ அதாவது புயல் அப்படின்றப்ப வந்து நிறைய கேட்டகரி இருக்கும். நமக்கு அந்த வர்தா புயல் வந்து 130 km/h ஸ்பீட்ல நமக்கு வந்து வரக்கூடியது. ஓகேங்களா? சூப்பர் சைக்ளோன் சொல்லுவாங்க இதெல்லாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வறட்சி இது ஒரு பக்கம். ஓகே, இல்ல நோட் பண்ணிக்கோங்க. வறட்சி நம்ம ஆல்ரெடி சில பகுதியில் பார்த்தோம். தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மழை பெஞ்சாதான் தண்ணீர் அப்படின்ற உள்ள ஏரியா தான். வறட்சி நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க வந்து விருதுநகர் ஆகட்டும், அப்புறம் வந்து ராமநாதபுரம் மாவட்டங்கள், விழுப்புரம் இந்த மாதிரியான மாவட்டங்கள்லாம் அதிக அளவு வறட்சியினால பாதிக்கக்கூடிய மாவட்டங்கள். ஓகேங்களா? ஸோ வறட்சி அப்படின்னு நமக்கு என்னன்னு தெரியும் ஆல்ரெடி. அப்படின்னா 750 சென்டிமீட்டர் குறைவான மழை பெஞ்சுன்னா அதை வந்து வறட்சி அப்படின்னு லிஸ்ட்ல கொண்டு வந்துருவோம். ஆக்சுவலா 775 இருந்து 1225 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சாலே அது வந்து வறட்சி லிஸ்ட்ல நமக்கு வந்து 33% அதிகமா நமக்கு வந்து 750 மில்லிமீட்டர் கம்மியாவே மழை பெய்யுற மாவட்டங்கள் நமக்கு நிறைய இருக்குது. மழை பெய்யக்கூடிய பகுதிகள் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ வறட்சி வந்து அதிகமாகவே காணப்படுது. அதையும் நான் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய பேரிடர் மேலாண்மை. ஸோ தமிழ்நாட்டில் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் இருக்குது. ஸோ உங்களுடைய என்னது பேரழிவை வந்து மட்டுப்படுத்தல், தயார் நிலை, துலங்கல் மற்றும் மீட்டெடுத்தல். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்தா அதே சேம் கைண்ட் ஆஃப் இதுதான் இவங்களும் பண்றது தான். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு பேரிடர் மறுமொழி படைன்னு ஒன்று இருக்குது. அது 80 போலீஸ் உட்பட ஒரு தனிப்படையுடன் கூட இயங்கி வருகிறது. ஓகேங்களா? ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, சாலை விபத்துகள் வந்து பேரிடரா இடரா அப்படிங்கிற என்ன சொல்லுவீங்க? சாலை விபத்து ஒரு பெரிய இடர் அப்படிதான், மனிதனால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய இடர். தொழில்துறையில ஏற்படுறது அதுவும் ஒரு இடர், மனிதனால். கூட்ட நெரிசல் ஆல்சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது ஒரு பேரிடர் தான். ஓகேங்களா? ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கூட்ட நெரிசல்ல நிறைய பேர் வந்து இறக்குற சூழ்நிலை வருது. ஓகேங்களா? ஸோ ரீசெண்டா கூட சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வரலாம். ஓகே, ஸோ ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு பேரிடர் மறுமொழிப்படை, தமிழ்நாடு பேரிடர் மறுமொழிப்படை 80 போலீஸ் தனிப்படையோட அமைக்கப்பட்டது. இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிய பேரிடர் மறுமொழிப்படையினுடைய ஆலோசனைப்படி மீட்பு செயல்களில் ஈடுபடுறவங்க மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையம் மாவட்ட அளவிலான பேரிடர் மேலாண்மைக்கு பொறுப்பு வைப்பாங்க. ஓகேங்களா? இங்க அப்புறம் நமக்கு வந்து மாவட்ட லெவல்ல யார் வந்து ஹெட்டா இருப்பாங்க? மாவட்ட ஆட்சியர். அவங்களுக்கு கீழே வருவாய்த்துறை, குடிமை பணி, காவல், ஓகேங்களா, குடிமை பாதுகாப்பு, தீயணைப்பு, ஊர்காவல் படை இவங்க எல்லாமே சேர்ந்து இந்த மாவட்ட பேரிடர் மேலாண்மையில இணைந்து செயல்படுவாங்க. ஓகேங்களா? ஸோ தலைவர் ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஓகே, ஸோ இதான் நமக்கு வந்து டோட்டலா பேரிடர் மேலாண்மை அப்படின்றது.
ஓகேவா? ஸோ இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே முக்கியம். அதுலயும் நம்ம ஃபேக்சுவல் பாயிண்ட் சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வேற எதுவும் கூட நீங்க வந்து டீட்டெயிலா பார்க்கல அப்படின்னாலும், அந்த ஃபேக்சுவல் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க வந்து பார்த்துட்டு போனீங்கனாலே, இந்த டாபிக் பொறுத்தவரையில தாராளமா போதுமானது. ஓகேங்களா? வேற எதுவும் நீங்க வந்து பார்க்க கூட இல்ல. ஓகேவா? ஸோ அடுத்து லாஸ்ட்டா ஒரு டாபிக் நமக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் அந்த காற்று என்ன சொல்றது? சுற்றுச்சூழல் மாசுபாடுகள். ஓகே. ஸோ அது கூட சேர்ந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் விஷயம், அதெல்லாம் நம்ம வந்து பார்த்து அடுத்த கிளாஸ்ல மீதியை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பா கேளுங்க. யூடியூப்ல இதை வந்து பார்க்குறவங்க கமெண்ட்லயும் தெரியப்படுத்துங்க.